بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين وبعد. ஈரானும் ஈமானும், சர்வதேச அரசியலும் சரியான நிலைப்பாடும். இது 2026 மார்ச் மாதம் 30ஆம் தேதியினுடைய இரவு. நம்முடைய இஸ்லாமிய நாள்காட்டின் அடிப்படையில் சொன்னால், சர்வதேச பிறையின் அடிப்படையில் இது ஹிஜ்ரி 1447 ஷவ்வாலுடைய மாதம் பிறை 11 நிறைவு செஞ்சிருக்கிறோம். தமிழக அரசு காசியின் அடிப்படை பார்த்தோம்னா ஹிஜ்ரி 1447 ஷவ்வாலுடைய 10வது நாளை நிறைவு செய்திருக்கிறோம். ஈரானும் ஈமான், இப்படி ஒரு தலைப்புக்கு அவசியம் என்ன அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்க்கணும். ஈரான் மீது அநீதமான ஒரு போர், ஒரு தாக்குதல் கட்டமைத்து விடப்பட்டிருக்கின்றது. இது உண்மை. ஈரான் அப்படிங்கிற அந்த தேசத்தை நமக்கு பிடிக்குதோ இல்லையோ, அந்த தேசத்துடைய பெரும்பான்மையான மக்கள் கொண்டு இருக்கக்கூடிய அந்த இஸ்னா அஷரி ஷியா கொள்கை நமக்கு பிடிக்குதோ இல்லையோ, அந்த தேசத்தின் மீது யுஎஸ்ஏ, அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலும் துவங்கி ஒரு மாதத்திற்கு மேலாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதல், இது ஒரு போர், இது ஒரு அநீதமான போர் என்பதை யாரும் மறுக்க இயலாது. சமாதான பேச்சுவார்த்தையில் ஈரான் ஈடுபட்டு இருந்தது. ஒமனுடைய ஆட்சியாளர்களுடைய உதவியோடு ஈரானுடைய குழுவும் அமெரிக்காவினுடைய யுஎஸ்ஏவினுடைய குழுவும் பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த பேச்சுவார்த்தையில ஒரு முடிவை எட்டவும் செய்தார்கள். இன்னும் 2 மணி நேரத்துல ஈரானும் யுஎஸ்ஏவும் அமெரிக்காவும் ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்திட போது, போர் என்பது நடக்காது என்ற சூழல் வரும்பொழுது அவசரமாக இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதலை ஆரம்பித்தது. போர் நடந்தே ஆக வேண்டும் என்ற இஸ்ரேலுடைய முடிவு உடனடியாக செயல்படுத்தப்பட்டது. சமாதானத்துக்கு ஈரான் ஒப்புக்கொண்டாலும் சமாதானத்துக்கு இஸ்ரேல் தயாராக இல்லை. அப்ப இது ஒரு அநீதமான போர் தான். நீதத்தின் அடிப்படையில் நின்று பேசக்கூடிய யாருமே இதை ஒத்துக்கொள்வார்கள். அப்ப ஈரான் அநீதமாக தாக்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மை. அதை விட கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த போருடைய ஆரம்பத்திலேயே அங்கே ஒரு கல்விக்கூடம், ஒரு பள்ளிக்கூடம் தாக்கப்பட்டது. துல்லியமான தாக்குதல். ஏன்னா அது தெரியாமல்லாம் அங்க குண்டு போட்டுறல, துல்லியமாக தாக்கி ஒரு பள்ளிக்கூடத்தை அவர்கள் நாசமாக்கினார்கள். வெறும் பள்ளிக்கூடம், வெறும் பள்ளிக்கூடம் என்ற கட்டிடம் அல்ல, 160க்கும் மேற்பட்ட பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் படித்துக் கொண்டிருந்த ஒரு பள்ளிக்கூடம். அத்தனை பிள்ளைகளும் கொன்று குவிக்கப்பட்டார்கள் அந்த ஏவுகணை தாக்குதல். மனிதாபிமானம் சற்றும் இல்லாத ஒரு போர் அது. இப்ப ஈரான் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக திருப்பி அடிக்க ஆரம்பித்தது. இன்றைக்கு அந்த போர் நடந்து கொண்டிருக்கிறது. ஈரான் இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகள் அனுப்புகின்றது. அதே போல இஸ்ரேலுடைய மற்றும் அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் வரும்பொழுது ஈரான் அவற்றை தாக்குவதற்கு தாக்கி வீழ்த்துவதற்கு முயற்சி செய்கின்றது. சில நேரங்களில் வீழ்த்தவும் செய்கின்றது. ஆனால் அந்த அமெரிக்கா, யுஎஸ்ஏ அப்படிங்கிறது பக்கத்துல இல்லை, ரொம்ப தூரத்துல இருக்குது. அப்படி இருக்கும்போது யுஎஸ்ஏ எப்படி இங்க தாக்குதலை நடத்துறது அப்படின்னு பார்த்தோம்னா, அதனுடைய கடற்படை விமானம் தாங்கி கப்பல்கள் அந்த பகுதிக்குள் நுழைந்து அதிலிருந்து அவர்கள் விமானத்தை கொண்டு, ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல்களை நடத்துகின்றார்கள். ஆனால் அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரானுக்கு பக்கத்திலும் அதுக்கு சுற்றியும் உள்ள பல அரபு நாடுகளில் அமெரிக்க இராணுவ தளங்கள் இருக்கின்றன. அதில் சில நாடுகளில் அந்த அமெரிக்க இராணுவ தளங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. சில நாடுகள்ல ஒரு காலத்துல செயல்பட்டுச்சு, இப்ப இல்ல. சில நாடுகள்ல இப்பொழுதும் அது செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. அந்த பகுதியினுடைய மிக முக்கியமான செயல்பாட்டில் உள்ள இராணுவ தளம், அமெரிக்க இராணுவ தளம்ன்றது சில அரபு நாடுகளில் இருக்கின்றது.
அப்ப அமெரிக்க ராணுவ தளத்தை பயன்படுத்தி அமெரிக்க ராணுவம் ஈரான் மேல தாக்குதல் நடத்துது. பதிலுக்கு ஈரானும் அந்தந்த அரபு நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தின் மீது தாக்குதல் நடத்துகின்றது. இப்ப இதுதான் முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியில, உலகளாவிய முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியில பெரும் பிரச்சனையை கிளப்பி இருக்குது. முதல்ல இஸ்ரேலும் அதற்கு உதவியாக அமெரிக்காவும் கடந்த 75 ஆண்டுகளுக்கு மேலாக பலஸ்தீன் விஷயத்திலும் சரி, பல அரபு நாடுகளுடைய விஷயத்திலும் சரி நடந்து கொண்டிருக்கக்கூடிய அநீதமான முறை முஸ்லிம் உலகத்தில் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிரான ஒரு உணர்வை தூண்டிவிட்டு ஒரு வெறுப்புணர்வையும் விதைத்திருக்கிறது. இது யாருடைய பிரச்சாரத்தின் காரணமாகவும் வரல. யாரும் வெறுப்பு பிரச்சாரம் பண்ணி எல்லாம் இஸ்ரேலுக்கு எதிராக கொண்டு வரல, அமெரிக்காவுக்கு எதிராக கொண்டு வரல. இஸ்ரேல், அமெரிக்கா இவற்றினுடைய கூட்டு நடவடிக்கைகள் முஸ்லிம் சமூகத்துக்கு எதிரான, முஸ்லிம் நாடுகளுக்கு எதிரான, முஸ்லிம்கள் புனிதமாக கருதக்கூடிய இடங்களுக்கு எதிரான அந்த செயல்பாடுகள் தான் இஸ்ரேலுக்கும் இஸ்ரேலுடைய அந்த சயோனிச கொள்கைக்கும் ஒரு எதிர்ப்புணர்வை முஸ்லிம் மத்தியில கிளப்பி விட்டுருக்கு. நல்லா கவனிக்கணும். யூதர்களுக்கு எதிரான வெறுப்புணர்வு இங்கே இல்லை. யூதர்களிலேயே ஒரு பகுதி சயோனிச கொள்கை உடையவர்கள், யூத மதத்தை பின்பற்றக்கூடியவர்களிலேயே ஒரு குழு, ஒரு பெரும் குழு சயோனிச கொள்கை உடையவர்கள். அந்த சயோனிச கொள்கை நாசிசம், பாசிசம் போன்ற ஒரு வெறுப்பு கொள்கை. தாங்கள் உயர்ந்தவர்கள், மற்றவங்க எல்லாம் தங்களுக்கு அடிமைகளாக இருக்க வேண்டியவர்கள், மற்றவர்கள் எல்லாம் கொன்றழிக்கப்பட வேண்டியவர்கள் என்ற கோணத்தை உடைய, கொள்கையை உடைய ஒரு அடிப்படைத்தான் சயோனிசம் அப்படிங்கிறது. அப்ப முஸ்லிம்களுக்கு மத்தியில யூத மதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னாலும் யூத மதத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் மேல வெறுப்பு இருந்ததில்லை. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து இன்று வரை யூத மதத்தை பின்பற்றுபவர்கள் மீது தனிப்பட்ட வெறுப்பு முஸ்லிம் சமூகத்திற்கு கிடையாது. அப்படி ஒரு வெறுப்பை கொண்டு வருவதற்கு இஸ்லாம் மார்க்கத்தில் அனுமதியும் கிடையாது. ஆனால் யூதர்களில இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் சயோனிசம் என்ற ஒரு நாசகர கொள்கையை கையில் எடுத்து அதன் அடிப்படையில பலஸ்தீன்ல 100 ஆண்டுகளுக்கு மேலாக அநீதி இழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பலஸ்தீன்ல மட்டும் இல்லை, பலஸ்தீனுக்கு பக்கத்தில் உள்ள பல நாடுகளும் அநீதி இழைக்கிறார். ஏன்னா அந்த சயோனிச கொள்கையுடைய அவர்கள் பலஸ்தீனத்தை கைப்பற்றி இஸ்ரேல் என்ற ஒரு நாடை உருவாக்கி அந்த நாட்டோடு திருப்தி அடைந்து விடாமல் அகண்ட இஸ்ரேல் என்று பல அரபு நாடுகளையும் பாரசீகத்தினுடைய ஒரு பகுதியுமே உள்ளடக்கிய ஒரு மேப் ஒன்று வச்சிருக்கிறாங்க, ஒரு வரைபடம் ஒன்று வச்சிருக்கிறாங்க. அது எல்லாத்தையும் கைப்பற்றுவதற்கான முயற்சிகள் எடுப்போம் என்று அவர்கள் வெளிப்படையாக பலமுறை அறிவித்திருக்கிறார்கள். அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டு வர்றாங்க. அந்த முயற்சிகள்ல இதுவும் கூட ஒரு முயற்சி தான். இஸ்ரேலுடைய இந்த முயற்சிகள்ல கிட்டத்தட்ட எல்லா முயற்சிகளிலும் யுஎஸ்ஏ, ஐக்கிய அமெரிக்க நாடுகள், நம்ம சுருக்கமா பேச்சு வழக்கில் அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவோம், அந்த அமெரிக்கா இஸ்ரேலுடைய இந்த எல்லா அநியாயமான முயற்சிகள்ல உதவி செய்திருக்கிறது. மறைமுகமாலாம் இல்ல, நேரடியாகவே உதவி செய்திருக்கிறது. பொருளாதார ரீதியான உதவி மட்டுமல்ல, ராணுவ ரீதியான உதவியும் பல முறைகள் செய்திருக்கின்றது. ஆனா அமெரிக்கா யூத பெரும்பான்மை நாடு அல்ல, கிறிஸ்தவர்களை பெரும்பான்மையாக கொண்ட நாடு. அப்படி இருக்கும் பொழுது ஏன் அமெரிக்கா யூதர்களிலேயே குறிப்பா சயோனிச கொள்கையுடைய அந்த யூதர்களுடைய திட்டங்களுக்கு உதவி செய்கின்றது? அது உறுதுணையா நிக்குது, பாதுகாத்து நிக்குது. ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் இல்ல, நம்ம இந்தியாவில் அதிகமா ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை பார்த்திருப்போம். பாதிரியார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஃபாதர், அவளை வெள்ளை அங்கி அணிந்திருப்பாங்க. அதே போல நம்ம படிச்ச பல ஸ்கூல்கள்ல இதெல்லாம் பார்த்திருப்போம். நான்லாம் கிறிஸ்துவ கான்வென்ட்ல படித்த ஒரு மாணவன் தான். அதே போல மதர் அப்படின்னு சொல்லுவோம், சிஸ்டர்னு சொல்லுவோம், அவங்கள வெள்ளை அங்கிகள் அணிந்திருப்பாங்க. இதெல்லாம் ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்துவம் நம்ம பார்க்கிறது. கிறிஸ்தவர்களே ஒரு பெரும் பிரிவு புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படும். அது ரோமன் கத்தோலிக்கர்கள் அவங்களுக்கு வச்ச பேர், அந்த குழுவுக்கு புரொட்டஸ்டன்ட் என்று பெயர் வச்சாங்க. ஆனா அந்த குழுவினர்கள் தங்களை ரிஃபார்மிஸ்ட் சர்ச்சஸ், சீர்திருத்த சபைகள் என்று அறிவித்துக் கொள்வாங்க. இந்த புரொட்டஸ்டன்ட் சர்ச்சஸ் அல்லது ரிஃபார்மிஸ்ட் சர்ச்சஸ், சீர்திருத்த சபைகள் என்று சொல்லக்கூடியவங்க, அவங்க தான் யுஎஸ்ஏல அதிகம்.
இன்னைக்கு இந்தியாவிலுமே அவங்களுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. அதுல சிலர், எல்லாரும் கிடையாது, அதுல சில குழுவினர் இறுதி நாளை பற்றிய முன்னறிவிப்புகள் பைபிள்ல இருக்கு இல்லையா? இப்ப நம்ம குர்ஆன் ஹதீஸ்ல பார்த்திருப்போம். குறிப்பா ஹதீஸ்கள்ல இறுதி நாள், கியாமத் நாள் எப்படி வரும், அதற்கு முன்னாடி யார் வருவாங்க போன்ற அந்த முன்னறிவிப்புகள்லாம் இருக்கு. அந்த மாதிரி பைபிள்ல உள்ள முன்னறிவிப்புகள் அதையெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் திரும்ப வருவதை நம்ம வேகமாக ஆக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடும் உடலோடும் விண்ணுக்கு உயர்த்தப்பட்டார்கள் என்பதுதான் முஸ்லிம்களுடைய, குறிப்பாக அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய நம்பிக்கை. இறுதி நாள்ல அவங்க வருவாங்க. முதல்ல மஹதி வருவாங்க, அதற்கு பிறகு தஜ்ஜால் வெளிப்படுவான், அதற்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு இறங்குவாங்க. அவங்க தஜ்ஜாலை கொன்று பூமியில அநீதியை அழித்து நீதியை நிலைநாட்டி அதற்கு பிறகு இந்த பூமியிலே மரணித்து அவங்க பூமியிலே புதைக்கப்படுவார்கள். ஆனா சிலுவையில ஈசா அலைஹிஸ்ஸலாம் அறையப்படவும் இல்லை, சிலுவையில் கொல்லப்படவும் இல்லை என்பதுதான் ஹதீஸ்கள் அடிப்படையில், ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் அடிப்படையில் உள்ள ஒரு நம்பிக்கை. குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேராக தெளிவா சொல்லிட்டாங்க. அவங்க சிலுவையில் அறையப்படவும் இல்லை, அது கொல்லப்படவும் இல்லை என்று சொல்லிட்டாங்க. அது விரிவாக ஹதீஸ்கள்ல சொல்லப்பட்டு. ஆனா கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை என்ன, அவங்களுடைய அடிப்படை நம்பிக்கை என்னன்னா, அவங்களுடைய பாவங்களை கழுவுவதற்காக இயேசு சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தம் தான் அவங்களுடைய பாவங்களை கழுவும் என்று அவங்களுடைய நம்பிக்கை. ஆனா இயேசு திரும்ப வருவார், இறுதி காலத்தில் திரும்ப வருவார் என்று அவங்க நம்புறாங்க. தஜ்ஜால் வருகை பற்றி நூஹ் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து ஒவ்வொரு ரசூலும் ஒவ்வொரு நபியும் தன்னுடைய சமூகத்துக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். அப்போ ஒவ்வொரு சமூகத்திற்கும் தஜ்ஜாலை பற்றிய முன்னறிவிப்பும் எச்சரிக்கையும் இருக்கின்றது. கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கு. அந்த தஜ்ஜால் அப்படிங்கிறது தான் அவங்க அந்த 666 666 என்ற அந்த எண், அந்த நம்பரை கொண்டு அவங்க அடையாளப்படுத்துவாங்க. இன்னும் வெவ்வேறு பெயர்களும் உண்டு. அந்த தஜ்ஜால் வருவான், அவனை கொல்வதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் வருவாங்க என்பது கிறிஸ்தவர்களின் நம்பிக்கையும் கூட. ஈசா அலைஹிஸ்ஸலாம் திரும்ப வரணும்னா தஜ்ஜால் முதல்ல வரணும் இல்லையா? அந்த தஜ்ஜால் வருவதை துரிதப்படுத்த வேண்டும், வேகப்படுத்த வேண்டும் என்பது கிறிஸ்தவர்கள்ல, குறிப்பாக புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்களே ஒரு சிலர், இங்கிலீஷ்ல பார்ன் அகைன் கிறிஸ்டியன்ஸ் சொல்லுவாங்க, யுஎஸ்ஏல அதிகம், அமெரிக்கால அவங்க அதிகம். அவங்கள உள்ள சிலர் அமெரிக்க அரசியலிலும் ஆட்சியிலும் இராணுவத்திலும் உளவுத்துறையிலும் முக்கியமான இடங்கள்ல, முடிவெடுக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கிறாங்க. அப்ப அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, தஜ்ஜால் சீக்கிரம் வந்தா தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சீக்கிரம் வருவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம், அதான் இயேசு திரும்ப வந்தா தான் பூமியில கர்த்தருடைய ராஜ்யம் அப்படிங்கிறது ஸ்தாபிக்கப்படும், நிலைநாட்டப்படும் என்று நினைக்கிறாங்க. அந்த அடிப்படையில தஜ்ஜால் வர்றதுக்கான உதவிகளையும் அவங்க செய்யறாங்க. இஸ்ரேல் தஜ்ஜாலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் எந்த அடிப்படையில் எதிர்பார்த்துட்டு இருக்குது? குறிப்பா இஸ்ரேலுடைய ஜயோனிஸ்டுகள் எந்த அடிப்படையில் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கும் முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக நபிமார்கள் அவங்களுக்கு வந்தாங்க. அந்த நபிமார்கள் தஜ்ஜாலை பற்றிய முன்னறிவிப்பும் செய்திருக்கிறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றிய முன்னறிவிப்பும் செய்திருக்கிறாங்க, இறுதி நபியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றிய முன்னறிவிப்பையும் செய்திருக்கிறாங்க. ஆனா யூதர்கள் இறுதி நபியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றிய முன்னறிவிப்பை மறைக்க பார்க்கிறாங்க. இன்னும் பெரும்பாலும் மறைச்சிருக்கிறாங்க. அவங்கள சில அறிஞர்கள் மட்டும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்த போது அவங்களையுமே யூதர்களுடைய மிக பெரும்பான்மையினோர் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக ஈசா அலைஹிஸ்ஸலாமை கொலை செய்ய பார்த்தாங்க. உண்மையான மசீஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றாங்க, மசீஹ் என்று சொல்றாங்க. அந்த உண்மையான மசீஹான ஈசா இப்னு மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வந்தப்போ யூதர்கள் அவங்களை ஏத்துக்கல, அவங்களை மறுத்துட்டாங்க, அவங்களே பொய்ப்பித்தாங்க. ஆனால் பின்னாடி தஜ்ஜால் வருவான். தஜ்ஜால் எப்படி வருவான்? தன்னை மசீஹ் என்று சொல்லிட்டு தான் வருவான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட தஜ்ஜாலை பற்றி எச்சரிக்கை செய்யும் போதெல்லாம் மசீஹ் தஜ்ஜால் என்று தான் சொல்றாங்க. இப்ப தஜ்ஜால் தன்னை மசீஹ் என்று சொல்லிட்டு தான் வருவான். முதல்ல உண்மையான மசீஹ் வந்தாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க யூதர்கள் மத்தியில. அந்த உண்மையான மசீஹை அவங்க ஏற்றுக்கொள்ளல. மாறாக அவங்களை கொலை செய்யறதுக்கெல்லாம் முயற்சி செஞ்சாங்க. ரோம ஆட்சியாளர்களுடைய உதவியோடு அதை செய்வதற்கு முயற்சி செய்தாங்க. ஆனா பொய்யான மசீஹான தஜ்ஜால் கடைசியில வருவான். அவனை யூதர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஜயோனிச யூதர்கள் மட்டுமல்ல, பெரும்பாலான யூதர்கள் அவனை ஏற்றுக்கொண்டு அவன் மீது ஈமான் கொள்வார்கள்.
அவன் வழியாகத்தான் தங்களுடைய ஆட்சி பூமி முழுக்க நிலைநாட்டப்படும் என்று யூதர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப தஜ்ஜாலுடைய வருகையை பத்தி யூதர்கள்கிட்டையும் ஒரு நம்பிக்கை இருக்கு, கிறிஸ்தவர்கள்கிட்டையும் ஒரு நம்பிக்கை இருக்கு, முஸ்லிம்கிட்டையும் ஒரு நம்பிக்கை இருக்கு. யூதர்கள்ல குறிப்பாக ஜயோனிச யூதர்கள் தஜ்ஜாலுடைய வருகைக்கு பூமியை தயார்படுத்துவோம் என்று சொல்லி முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் தஜ்ஜாலுங்கிறது அவங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ். ஆனா உண்மையில வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அப்படிங்கிறது ஈசா இப்னு மரியம், இயேசு. இயேசு யாரு? அல்லாஹ்வுடைய மகன் இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர். ஆனா யூதர்கள் என்ன செஞ்சாங்க? இயேசுவை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள். அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாமை, இயேசுவை உயிரோடும் உடலோடும் மேல உயர்த்திக்கிட்டாங்க. இயேசு சிலுவையில் அறையப்படவும் இல்லை, கொல்லப்படவும் இல்லை. ஆனா இயேசுவை சிலுவையில் அறைந்து கொன்று விட்டதாக யூதர்களும் நம்புறாங்க, கிறிஸ்தவர்களும் நம்புறாங்க. உண்மையான மசீஹான ஈசா அலைஹிஸ்ஸலாமை அவங்க ஏற்றுக்கொள்ளல யூதர்கள். மாறாக பொய்யான மசீஹான தஜ்ஜால் வரும் பொழுது அவனை தலைவனாக ஏற்றுக்கொண்டு பூமியில அவங்களுடைய ஆட்சியை, யூதர்களுடைய ஆட்சியை நிலைநாட்டுவதற்கான ஒரு தயாரிப்பாகத்தான் இஸ்ரேல் என்ற நாட்டை ஜயோனிச யூதர்கள் உருவாக்கி இருக்கிறார். அவங்களுக்கும் மசீஹ் வரணும். மசீஹ்ன்றது யாரு? உண்மையான மசீஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அதை அவங்க ஏத்துக்கல. பொய்யான மசீஹான தஜ்ஜால் வரணும், அவனை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் தஜ்ஜால் அப்படிங்கிறது அவங்களுடைய ஹீரோ. அவங்களுடைய ஆட்சியை பூமி முழுக்க நிலைநாட்டக்கூடிய ஒரு ஹீரோ தஜ்ஜால். இது யூத ஜயோனிஸ்டுகளுடைய ஆசை, எதிர்பார்ப்பு. மற்ற யூதர்களுடைய ஆசையும் எதிர்பார்ப்பும் கூட ஜயோனிஸ்டுகள் தஜ்ஜால் வர்றதுக்கான பூமியில அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கான ஒரு முன்னேற்பாடான முயற்சியாகத்தான் இஸ்ரேல் அப்படிங்கிறத பாக்குறாங்க. பலஸ்தீனை கைப்பற்றி இஸ்ரேல் உருவாக்குறது மட்டும் இல்லாம அகண்ட இஸ்ரேல் என்ற ஒரு ப்ராஜெக்ட் அவங்கள்ட்ட இருக்கு. அகண்ட இஸ்ரேல்ல எதெல்லாம் வருது? ஷாம் பகுதி முழுக்க வரும். ஷாம்ங்கிறது என்ன? பலஸ்தீன். இன்றைக்கு நம்ம மேப்ல பார்க்கக்கூடிய பலஸ்தீன், லெபனான், சிரியா, ஜோர்டான், துர்க்கினுடைய தெற்கு பகுதிகள், சவுதி அரேபியானுடைய வடக்கு பகுதிகள், இன்னும் சீனாய் தீபகற்பம், எகிப்து, ஈராக், ஈரானுடைய சில பகுதிகள், இது எல்லாம் சேர்ந்தது தான் அகண்ட இஸ்ரேல் அப்படிங்கிறது. அந்த வரைபடத்தை அவங்க தங்களுடைய நாடாளுமன்றமான நெசெட்ல மாட்டி வச்சிருக்கிறாங்க. மட்டும் இல்ல, அது பரவலாக பல இடங்களுக்கும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இது இஸ்ரேலுடைய பின்னணி. இஸ்ரேலியை சுற்றியுள்ள அரபு நாடுகள் ஏன் ஈரானை கூட தாக்குறதுக்கு முயற்சி செய்யுது அப்படிங்கிறதுக்கான பின்னணி. இதுக்கு ஏன் யுஎஸ்ஏ, அமெரிக்கா உதவுது அப்படிங்கிறதுக்கு மத ரீதியான ஒரு பின்னணி உண்டு. அந்த பின்னணி என்ன? அதுதான் நான் ஏற்கனவே சொன்னது போல, மசீஹ் வர்றதை அவங்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையான மசீஹ் வந்தப்போ அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ற அந்த உண்மையான மசீஹை நம்பினாங்க. ஆனா பின்னாடி வந்த பால் போன்றவர்கள் அந்த நம்பிக்கை திரித்து, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறை தூதர் என்பதற்கு பதிலாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறைவனுடைய மகன், தேவகுமாரன் என்ற ஒரு நம்பிக்கை உருவாக்கி, கடவுளுக்கு மகன் இருப்பதாக ஒரு தவறான நம்பிக்கை உருவாக்கி அந்த மக்களை குஃப்ர்ல கொண்டு போயிட்டாங்க, இறை நிராகரிப்புல கொண்டு போயிட்டாங்க, இறைவனுக்கு இணை வைப்பு ஷிர்க்ல கொண்டு போயிட்டாங்க. ஆனா கிறிஸ்தவர்கள் அந்த நம்பிக்கையில இருந்தாலும் கடைசியா ஈசா அலைஹிஸ்ஸலாம் திரும்ப வருவாங்க என்று எதிர்பார்க்கிறாங்க. கிறிஸ்தவருடைய நம்பிக்கை என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிலுவையில அறையப்பட்டு கொல்லப்பட்டுட்டாங்க, சிலுவையில ரத்தம் சிந்தினாங்க, அந்த ரத்தத்தினாலதான் இவங்களுடைய பாவங்கள் கழுவப்படுகிறது என்ற நம்பிக்கை. ஆனாலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மறுபடியும் பூமிக்கு வருவாங்க என்று கிறிஸ்தவர்களும் நம்புறாங்க. அப்படி நம்பக்கூடிய கிறிஸ்தவர்கள், குறிப்பாக புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள்ல ஒரு குறிப்பிட்ட பிரிவு, அதுவும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிரிவினர் என்ன நினைக்கிறாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம் திரும்ப வர்றதுக்கு நாம பூமியை தயார்படுத்தணும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இங்க வந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை இங்க நிலைநாட்டுவாங்க இயேசு. அப்ப அதுக்கு பூமியை தயார்படுத்தணும். எப்படி பூமியை தயார்படுத்துறது? முதல்ல தஜ்ஜால் வந்தா தான் அவனை கொல்வதற்கு இயேசு வருவாங்க. அப்ப தஜ்ஜால் வர்றதுக்கான உதவியுமே செய்யறதுக்கு அவங்க தயாரா இருக்கிறாங்க. யாரு? கிறிஸ்தவர்கள். அந்த அடிப்படையில தான் யாரிடமிருந்து தஜ்ஜால் வருவார்கள் என்று கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்களோ அந்த ஜயோனிச யூதர்களுக்கு கிறிஸ்தவர்களுடைய இந்த பிரிவினர் ஆதரவு தெரிவிக்கிறார். இஸ்ரேலும் யுஎஸ்ஏ, அதாவது அமெரிக்காவும் ஒருங்கிணைந்து பல முஸ்லிம்கள் நாடுகளுக்கு எதிராக கடந்த 75 வருடங்களாக பல தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்.
ஈரான் மீது நடத்தக்கூடிய தாக்குதல்ங்கிறது ஒண்ணு முதல் தாக்குதல் இல்ல. ஒரு முஸ்லிம் நாடு மீது தாக்குதல் நடத்திட்டாங்க, இதுதான் முதல் தாக்குதல் அப்படின்லாம் கிடையாது. பலஸ்தீன் ஆக்கிரமிச்சதுல இருந்து அதற்கு பிறகு சிரியா மீது, எகிப்து மீது, இப்படி பல அரபு நாடுகள் மீது தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறாங்க. இந்த தாக்குதல் எல்லாம் இலக்கு இல்லாம நடத்தல, சும்மா சண்டை போடணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் சண்டை போடல. இதற்கு அரசியல் நோக்கங்கள் இருப்பது போலவே அதற்கு பின்னணியில, அதற்கு அடிப்படையாக மத நோக்கம் இருக்கிறது. அதே போலதான் ஈரானுடைய திட்டங்களும். இஸ்ரேலுக்கு மத நோக்கம் இருக்கு, தஜ்ஜால் வர்றதை துரிதப்படுத்தணும், தஜ்ஜாலுக்கு ஒரு அடிப்படையை ராணுவத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது. அதே போல அமெரிக்காவுக்கும் ஒரு மத நோக்கம் இருக்கு. தஜ்ஜால் வந்தா தான் இயேசு வருவாங்க, பூமியில தேவனுடைய ராஜ்யத்தை நிலைநாட்டுவாங்க. அதனால தஜ்ஜால் வர்றத நம்ம வேகப்படுத்தணும். இஸ்ரேலை வேகப்படுத்தினா தான் இஸ்ரேல தஜ்ஜால் வருவான், அதற்கு பிறகுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. அதனால இஸ்ரேலை வேகப்படுத்துவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சிலுவை போருடைய கோணமும் யூரோப்பிய கிறிஸ்தவர்களுக்கு உண்டு, அமெரிக்க கிறிஸ்தவர்களுக்கும். சிலுவை போருடைய தொடர்ச்சியாகத்தான் முஸ்லிம் நாடுகளை தாக்குவதை பல அரசியல் தலைவர்களும் ராணுவ தலைவர்களும் முன்வைக்கிறாங்க. யுஎஸ்ஏல கூட, அமெரிக்கால கூட அப்படிதான் முன்வைக்கிறாங்க. இதெல்லாம் சிலுவை போருடைய ஒரு தொடர்ச்சி என்று சொல்வது சரியானது. இப்ப ஈரான் இதற்கென்று தனி திட்டம் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா, ஆமா, ஈரானுக்கும் தனி திட்டம் இருக்குது. அகண்ட இஸ்ரேல் வைத்திருப்பது போல அகண்ட ஈரான் என்ற ஒரு திட்டமும் அவங்களுக்கு இருக்குது. ஒரு காலத்துல பாரசீக பேரரசு இருந்தது, அந்த பேரரசனுடைய பெருமை அவங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க கொண்டிருக்கக்கூடிய கொள்கை, அந்த கோணத்தில் இருந்து ஒரு பெருமையும் இருக்கு. அதை பற்றியெல்லாம் நம்ம இந்த வகுப்புல இன்ஷா அல்லாஹ் விரிவாக பார்ப்போம். அப்போ ஈரானுடைய செயல்பாடுகள், செயல் திட்டங்கள்லயுமே ஒரு குறிப்பிட்ட நோக்கம் இருக்கு. மத ரீதியான நோக்கமும் உண்டு. நோக்கமும் உண்டுன்னு சொல்றதுக்கு பதிலா மத ரீதியான நோக்கம் தான் அடிப்படை. இன்னைக்கு ஈரான் தன்னை சுற்றி உள்ள முஸ்லிம் பெரும்பான்மை நாடுகளோடு ஒரு மோதல் போக்கை கடைபிடித்துக் கொண்டு வந்தது. அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு ஈரான் தாக்கப்படும் போது, இஸ்ரேல்னால ஈரான் தாக்கப்படும் போது, அமெரிக்காவினால ஈரான் தாக்கப்படும் போது, சுற்றியுள்ள அரபு நாடுகள் ஈரானுக்கு உதவி செய்வதற்கு வரவில்லை. ஏன் வரல? இஸ்ரேல் மேல பயமா, அமெரிக்கா மேல பயமானா, ஆமா, இஸ்ரேல் மேல அவங்களுக்கு பயம் இருக்குத்தான். அரபு நாடுகளுக்கு இஸ்ரேல் மேல பயம் இருக்குது, அமெரிக்கா மேல பயம் இருக்குது, ஈரான் மேலயும் பயம் இருக்குது, ஈரான் மேலயும் வெறுப்பு இருக்குது. அந்த ஈரான் மேல உள்ள பயம், ஈரான் மேல உள்ள வெறுப்பு, அதற்கு காரணம் என்ன? எப்படி இஸ்ரேலுக்கு ஒரு கிரேட்டர் இஸ்ரேல், அகண்ட இஸ்ரேல் என்ற ஒரு திட்டம் இருக்குதோ, அதே போல ஈரானுக்கும் ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டத்தை ஈரான் கடந்த 50 வருடங்களாக நடைமுறைப்படுத்திக் கொண்டு வருகிறது. 1979 இருந்து ஈரான்ல ஒரு புரட்சி நடந்தது. அந்த வருடத்தில் இருந்து ஈரான் தொடர்ச்சியாக கடந்த 50 வருடங்களாக அந்த செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்திக் கொண்டு வருகிறது. அந்த செயல் திட்டத்தினுடைய விளைவு சுற்றியுள்ள அரபு நாடுகள்ல பிரச்சனை. இன்றைக்கு அரபு நாடுகளுக்கும் ஈரானுக்கும் உள்ள தகராறுக்கு அடிப்படை பின்னணி அதுதான். அந்த அடிப்படை என்ன, பின்னணி என்ன என்பது எல்லாம் தான் இந்த தொடர் உரைகள்ல, தொடர் வகுப்புகள்ல நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். ஆனா இந்த வகுப்புக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி தெளிவாக சொல்றோம், ஈரானுடைய ஆட்சியாளர்களுடைய அந்த கொள்கை, ஷியாவிலேயே பல்வேறு பிரிவுகள் இருக்கிறாங்க. அதுல ஈரான் ஆட்சியாளர்களுடைய கொள்கை, ஈரானுடைய பெரும்பாலான மக்களுடைய கொள்கை அப்படிங்கிறது இஸ்னா அஷரி ஷியா கொள்கை. அவங்க தங்களை ஜாஃபரி ஃபிக்ஹ் பின்பற்றுவர்கள் என்று சொல்லிக்கிறாங்க. அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அறிஞர்கள் ஈரானை பற்றி பேசும்போது ராஃபிதா ஷியாவுடைய கொள்கை கொண்டவர்கள் என்று சொல்றாங்க. அந்த கொள்கை பற்றியுமே கூட நம்ம இந்த வகுப்பினுடைய பிற்பகுதியில இன்ஷா அல்லாஹ் விரிவாக பார்ப்போம். ஆனால் அதற்கு முன்னால தெளிவாக சொல்றோம், ஈரான் மீது இன்றைக்கு நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற தாக்குதல்கள், ஈரானுக்கு மேல் தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த போர் ஒரு அநீதமான போர். அங்க ஈரான் அப்படின்னு இல்லை, வேற எந்த நாடு இருந்தாலும் இதே நிலைப்பாடு தான். ஈரானுக்கு மேல இஸ்ரேலும் அமெரிக்காவும் தொடுத்திருக்கக்கூடிய இந்த போர் அநீதமான போர். சமாதானத்துக்கு ஈரான் தயாராக இருந்தது, ஆனால் இஸ்ரேல் தான் தாக்குதலை ஆரம்பித்தது, அமெரிக்கா தான் அதை வலுவாக தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது. அந்த வகையில் இது ஒரு அநீதமான போர். இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும். போர்னால எல்லாரும் தான் பாதிக்கப்படுறாங்க. இன்றைக்கு செய்தியை பார்க்கிறோம், குவைத்துல தமிழ்நாட்டுக்காரர் ஒருத்தர்
இந்த ஈரான் ஏவிய ஏவுகணை உடைய ஒரு பகுதி மேல பட்டதுனால, அந்த பகுதியில விழுந்ததுனால தமிழ்நாட்டுக்காரர் ஒருத்தர் மரணிச்சிட்டார். அவர் வளைகுடா பகுதிகள், அரபு நாடுகள்ல எவ்வளவோ தமிழ்நாட்டு மக்கள் வேலைக்கு போயிருக்கிறாங்க. தமிழ்நாட்டு முஸ்லிம்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு கிறிஸ்தவர்கள், தமிழ்நாட்டு இந்துக்கள் என்று பலரும் வேலைக்கு போயிருக்கிறாங்க. பல்லாயிரக்கணக்கான மக்கள் வேலையில் இருக்கிறாங்க. இந்த போர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதுதான். தமிழ்நாட்டு முஸ்லிம்களோ இல்ல வேற யாரும் இந்த போர்ல நேரடியா பங்கேற்கல. ஆனால் அங்கே வேலை செய்யறோம். இந்த போர் நம்முடைய பொருளாதாரத்துக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. பொருளாதாரத்தையும் தாண்டி இன்னைக்கு பாருங்க, ஒரு மனிதர் தமிழ்நாட்டில் இருந்து சென்று குவைத்தில் வேலை செய்து கொண்ட மனிதர் இறந்திருக்கிறார். இப்ப நம்முடைய மக்களுடைய உயிர்களுக்கும் பாதிப்பு இருக்கிறது, அபாயம் இருக்கிறது. அந்த வகையில இந்த போர் எவ்வளவு சீக்கிரம் நிறுத்தப்பட வேண்டுமோ அவ்வளவு சீக்கிரம் நிறுத்தப்பட வேண்டும். எந்த போருமே மனிதர்களுக்கு கஷ்டத்தை விளைவிக்கக்கூடியதுதான். அதிலும் அநீதியாக நடத்தப்படக்கூடிய போர்கள் அதிகமான கஷ்டங்களையும் பாதிப்புகளையும் ஏற்படுத்தக்கூடியவை. இந்த போர் அநீதமான போர். இந்த போர் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த போர்ல அந்த முதல் நாளிலேயே குழந்தைகளை 160க்கும் மேற்பட்ட குழந்தைகளை கொண்டிருக்கிறாங்க. இது மனிதாபிமானமுடைய, மனசாட்சியுடைய ஒவ்வொரு மனிதரும் கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். நமக்கு இஸ்லாமினுடைய அசல் வடிவமான அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அந்த அகீதாவும் மன்ஹஜும் நீதியோடு இருக்க சொல்லி கற்றுக் கொடுக்கின்றது. மனிதாபிமானத்தோடு இருக்க சொல்லி கற்றுக் கொடுக்கிறது. நமக்கு எதிர்கொள்கை உடையவர்களாக இருந்தாலும் அவங்க கிட்டையும் நீதியோடு நடக்க சொல்லித்தான் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு அந்த அடிப்படையில நீதியோடு இந்த விஷயத்தை அணுகும். இந்த விஷயத்தை பற்றி நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இங்க எதுக்காக இந்த தலைப்பு எடுத்து பேசுறோம்? ஈரானும் ஈமான், இதுதான் தலைப்பு. ஈரானும் ஈமான், சர்வதேச அரசியலின் சரியான நிலைப்பாடு. இங்க ஈமான், சரியான நிலைப்பாடு என்ற வார்த்தைகள் எல்லாம் எதற்கு இந்த தலைப்புல கொண்டு வந்திருக்கோம்? ஈரானும் சர்வதேச அரசியலும் அப்படின்னு போட்டு பேசிட்டு போயிருக்கலாம். அப்படி பேசினா அது ஒரு சர்வதேச அரசியல் சார்ந்த பேச்சு. ஆனா அப்படி தலைப்பு கொடுக்காம ஈரானும் ஈமானும், ஈமான் அப்படின்னா இறை நம்பிக்கை, அதை சார்ந்த செயல்பாடுகள், இதெல்லாம் ஈமான். ஈரானும் ஈமானும் என்ற தலைப்பு ஏன் கொடுக்கணும்? துணை தலைப்பாக சர்வதேச அரசியலும் சரியான நிலைப்பாடும் என்று ஏன் தலைப்பு கொடுக்கணும்? ஏன் இங்க சரியான நிலைப்பாடை பத்தி பேச்சு வருது? அப்ப தவறான நிலைப்பாடுகள் இருக்கின்றனவா என்ற கேள்வி வருது இல்லையா? அதே போல ஈரானும் ஈமானும் என்று சொல்லும் போது ஏன் ஈமான் என்ற விஷயம் இங்கு கொண்டு வரப்படுகிறது? ஈமானுக்கு முரணான விஷயங்கள் ஈரான் பற்றிய நிலைப்பாடுகள்ல இருக்கா என்ற கேள்வியும் வருது இல்லையா? ஆம், இங்க ஈமான் அடிப்படையிலான நிலைப்பாடு, ஈமானுக்கு முரண்பட்ட நிலைப்பாடுகள் இந்த விஷயத்துல வருகின்றன. அதே போல சரியான நிலைப்பாடு, தவறான நிலைப்பாடுகள் இந்த விஷயத்தில் இருக்கின்றது. அப்ப இதுல எது ஈமான் அடிப்படையிலான சரியான நிலைப்பாடு என்பதை நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிமும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல ஈமானுக்கு முரண்பட்ட தவறான நிலைப்பாடுகள் எவை என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இதுல இந்த தொடர் உரைகள்ல நாம எதை பார்க்க போறோம் என்பதை இப்போ நான் உங்களுக்கு முன்னால சுருக்கமா வைத்து இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அந்த சுருக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1979 ஈரான்ல ஒரு புரட்சி, மக்கள் புரட்சி ஏற்பட்டது. மன்னராட்சிக்கு எதிரான மக்கள் புரட்சி. அந்த புரட்சிக்கு ஈரான்ல வெவ்வேறு குழுக்கள் காரணமாக இருந்தன. ஈரான்ல இருந்த இஸ்லாமிய சோசியலிஸ்டுகள் அவங்களும் அந்த புரட்சிக்கு பல முயற்சிகளை எடுத்திருந்தாங்க. ஈரான்ல இருந்த கம்யூனிஸ்டுகள் அவங்களும் பல முயற்சிகளை எடுத்திருந்தாங்க. ஈரான்ல இருந்த ஷியா கொள்கையில இருந்த மக்களும் பல முயற்சிகளை எடுத்திருந்தாங்க. அதுல ஷியா கொள்கையில இருந்த பொது கல்வி, நவீன கல்வி பெற்ற சில முக்கியஸ்தர்கள் இருந்தாங்க. அதே போல ஷியா மத குருமார்களும் ஈரான்ல அந்த புரட்சிக்கான முயற்சிகளை எடுத்திருந்தாங்க. இப்படி பல்வேறு தரப்பினர்கள் எடுத்த அந்த முயற்சி, அந்த மன்னராட்சிக்கு எதிரான புரட்சி அப்படிங்கிறது வெற்றி பெற்றது. ஆனால் வெற்றி பெற்ற போது என்ன நடந்தது அப்படின்னா, இந்த பல்வேறு தரப்புகளை பொதுவாக கொண்ட ஒரு ஆட்சி அப்படிங்கிறது அங்கே உருவாகல. மாறாக ஈரானிய ஷியா மத குருக்களுடைய ஆட்சி அப்படிங்கிறது அங்கே உருவாச்சு. அப்ப மன்னராட்சிக்கு எதிரான மக்கள் புரட்சி அப்படிங்கிறது இஸ்லாமிய புரட்சி என்ற பெயர் வைக்கப்பட்டு அதற்கு ஒரு இஸ்லாமிய கண்ணோட்டம், இஸ்லாமிய கோணம் வைக்கப்பட்டுருச்சு. மன்னராட்சிக்கு எதிரான மக்கள் எழுச்சி தான் அது. ஆனா அதற்கு இஸ்லாமிய புரட்சி என்ற பெயர் வைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஈரானுக்கு இஸ்லாமிய குடியரசு என்ற பெயரும் வைக்கப்பட்டது.
மன்னர் ஆட்சிக்கு எதிரான அந்த மக்கள் புரட்சிக்கு இஸ்லாமிய புரட்சின்னு பேர் வச்சாங்க. அதற்கு பிறகு ஈரானுக்கு இஸ்லாமிய குடியரசு என்ற பெயர் வச்சாங்க. இப்போ உலகத்துல பல பகுதிகளில் இருந்த பல நாடுகளில் வசித்துக் கொண்டிருந்த முஸ்லிம்கள், குறிப்பாக இஸ்லாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில வரணும், இஸ்லாமுடைய ஆட்சி வரணும் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்த இஸ்லாமிய இயக்கவாதிகள் இதனால் அதிகமாக கவரப்பட்டார்கள். பாகிஸ்தான்ல சையத் அபுல் ஆலா மௌதூதி கிட்ட கேட்கிறாங்க. மௌதூதி யாரு? ஜமாத்தே இஸ்லாமி என்ற அந்த அமைப்பை நிறுவியவர். அந்த கொள்கையை அவர் தான் இதுதான் கொள்கை அப்படின்னு முன் வச்சார். அந்த கொள்கை எது? இங்கிலீஷ்ல பொலிட்டிக்கல் இஸ்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசியல் இஸ்லாம் என்று தமிழ் படுத்துவாங்க. இஸ்லாம்ல அரசியல் இருக்கு. எப்படி இஸ்லாமிய பண்பாட்டியல் பண்பியல் அப்படிங்கிறது இருக்கும், எப்படி இஸ்லாமிய பொருளாதாரம் அப்படிங்கிறது இருக்கும், அதே போல இஸ்லாமிய அரசியல் அப்படின்றதும் இருக்கு. இஸ்லாமிய அரசியல் அப்படிங்கிறது தனி, அரசியல் இஸ்லாம் அப்படிங்கிறது தனி. அப்ப இஸ்லாமிய அரசியல், அரசியல் இஸ்லாம் இவை இரண்டும் ஒன்றல்ல, இரண்டும் வெவ்வேறானவை. சில விஷயங்கள் இரண்டுத்துக்கும் பொதுவானதாக இருந்தாலும் இஸ்லாமிய அரசியல் என்பதற்கும் அரசியல் இஸ்லாம் என்பதற்கும் தெளிவான வேறுபாடுகள் இருக்கின்றன, பெரிய வேறுபாடுகள் இருக்கின்றன. அந்த வேறுபாடுகள் என்ன என்பதை இந்த வகுப்பினுடைய பிற்பகுதியில் நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். பின்வரக்கூடிய தொடர் வகுப்புகள் இருக்கின்றன, அதுல பிற்பகுதியில் நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போதைக்கு இந்த அரசியல் இஸ்லாம் அப்படிங்கிற ஞாபகத்தில் வச்சுங்க. இஸ்லாமிய அரசியலுக்கும் அரசியல் இஸ்லாமுக்கும் வித்தியாசம் இருக்கு. இஸ்லாமிய ஒட்டுமொத்த அரசியல் கோணத்துல பார்த்தா அது அரசியல் இஸ்லாம். இஸ்லாம்ல அரசியல் இருக்குது அப்படிங்கிறது வேற. ஆனால் இஸ்லாமிய ஒட்டுமொத்தமாக அரசியல் ஆட்சி அப்படிங்கிற கோணத்துல பார்க்கும் பொழுது இஸ்லாமுக்கு வேறு ஒரு தோற்றம், வேறு ஒரு கோணம், வேறு ஒரு முகம் கொடுக்கப்படுகிறது. இஸ்லாம் அப்படிங்கிற மதம், மார்க்கம் அப்படிங்கிறது ஒரு அரசியல் இயக்கமாக முன்வைக்கப்படுகின்றது. இஸ்லாமுடைய நோக்கம், மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம், நபிமார்கள் அனுப்பப்பட்ட நோக்கம் எல்லாம் ஆட்சியை நிலைநாட்டுவது என்ற கோணத்துல முன்வைக்கப்பட்டால் அது அரசியல் இஸ்லாம். ஆனால் அல்லாஹ் மனிதனை படைத்த நோக்கம், நபிமார்களை அனுப்பிய நோக்கம், இஸ்லாமுடைய நோக்கம் என்பது அல்லாஹ்வை இபாதா செய்த, அல்லாஹ்வை வணங்குதல். அதற்கு பதிலாக மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம், நபிமார்கள் வந்த நோக்கம், நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்த முயற்சிகள் இதெல்லாம் ஆட்சியை நிலைநாட்டுவதற்காக என்று சொன்னபோது குர்ஆன் மற்றும் நபி வழிகள் இது எல்லாமே ஆட்சியுடைய அரசியலுடைய கோணத்துல பார்த்து அதற்கேற்றாற் போல வேறு விளக்கம், மாற்று விளக்கம் கொடுக்கப்படும். அதுக்கு தான் அரசியல் இஸ்லாம் அப்படின்னு பேர். இந்த ஜமாத் இஸ்லாமிங்கிறது அரசியல் இஸ்லாம் பேசக்கூடிய ஒரு அமைப்பு. மௌதூதி தான் அந்த அரசியல் இஸ்லாம்ங்கிறத இந்திய துணை கண்டத்துல பேசி பரவலாக்கினார். இன்றைக்கு ஜமாத்தே இஸ்லாமி என்ற அமைப்பு பாகிஸ்தான்ல தனியா இருக்கு. ஜமாத்தே இஸ்லாமி ஜம்மு காஷ்மீர் ஒன்று தனியா இருந்தது, இப்பயும் கூட இருக்கு. ஜமாத் இஸ்லாமி ஹிந்த் என்று இருக்கு, ஜமாத் இஸ்லாமி பங்களாதேஷ் அப்படிங்கிறது இருக்கு, ஸ்ரீலங்காவிலும் இருக்கு. இந்திய துணை கண்டத்துல அரசியல் இஸ்லாமுக்கான ஒரு அமைப்பு அப்படின்னா ஜமாத் இஸ்லாம். அந்த ஜமாத்தே இஸ்லாமியில உறுப்பினர்களாக இல்லாத மக்களும் கூட மௌதூதி அவரை தொடர்ந்து அவரோடு இருந்த அந்த கொள்கையினால் வார்த்தெடுக்கப்பட்ட மக்களுடைய எழுத்துக்களை வாசித்து அவங்களும் அந்த கொள்கையில் இருக்கிறாங்க. ஜமாத் இஸ்லாமியில நேரடியாக உறுப்பினராக இல்லை என்றாலும் அதே கொள்கையில் உள்ள மக்கள் அதிகம். அந்த மக்கள் பல அரசியல் சமூக அமைப்புகளை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டுல உள்ள கடந்த 40 வருடத்தில் உருவான அரசியல் இயக்கங்கள், அமைப்புகள், கட்சிகள் பெரும்பாலானவை இந்த சிந்தனையின் அடிப்படையில் உருவானதுதான். அரசியல் இஸ்லாம் அந்த பின்னணியில வந்த சிந்தனையாளர்கள் உருவாக்கின கட்சிகள், அமைப்புகள் தான். அப்ப நம்மளுடைய சூழல்ல இது ஒரு தாக்கம் ஏற்படுத்துகின்றது. அதனால இதை நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும். இந்த மௌதூதி கிட்ட 1979 ஈரான்ல நடந்த புரட்சி இஸ்லாமிய புரட்சி, அவங்க எல்லாம் பின்னாடிதான் ஆரம்பிச்சாங்க. நமக்கு பின்னாடி யாரு? இந்தியாவில் ஜமாத் இஸ்லாமிக்கு பின்னாடி அவங்க ஆரம்பிச்சாங்க. ஜமாத் இஸ்லாமி 1941 இருந்து அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. 51வது, 61வது, 71வது 37, 38 வருஷங்களா அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்திய துணை கண்டத்துல. ஆனால் இந்திய துணை கண்டத்துல முஸ்லிம்களுக்கு மத்தியில ஒரு இஸ்லாமிய புரட்சியை உண்டு பண்ண முடியல, ஒரு இஸ்லாமிய ஆட்சியை ஏற்படுத்த முடியல என்று மௌதூதி கிட்ட அவர் கூட இருந்தவங்க கேட்கிறாங்க. ஆனால் ஈரான்ல பாருங்க, நமக்கு பின்னாடி வந்தவங்க அவங்க இங்க ஒரு இஸ்லாமிய புரட்சியை ஏற்படுத்தி இஸ்லாமிய ஆட்சி உருவாக்கிட்டாங்களே அப்படின்லாம் மௌதூதிட்ட கேட்கிறாங்க. மௌதூதும் அதை இஸ்லாமிய புரட்சி என்று ஏற்றுக்கொள்கிறார், இஸ்லாமிய ஆட்சி என்றும் ஏற்றுக்கொள்கிறார். அந்த புரட்சி, அதன் அடிப்படையில வந்த ஆட்சி, இதற்கு இஸ்லாமிய கண்ணோட்டத்தை கொடுத்து அந்த ஆட்சிக்கு உறுதுணையாக இருப்பதும் அதோடு ஒத்துழைப்பு கொடுப்பதும் முஸ்லிம்கள் மீது கடமை என்றெல்லாம் மௌதூதி பேசியிருக்கிறார், எழுதியிருக்கிறார்.
நேராக ஈரானுக்கே போறாங்க. 1979 பிப்ரவரி மாசத்துல, பிப்ரவரி 22 ஜமாத்தே இஸ்லாமி பாகிஸ்தான் சார்பாக துஃபைல் அஹ்மத், மியான் துஃபைல் அஹ்மத் போறாரு. இந்தியாவில் ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்துல இருந்து சிலர் போறாங்க. துருக்கியில நேஷனல் சால்வேஷன் பார்ட்டி அவங்களுடைய உறுப்பினர்கள் முக்கியஸ்தர்கள் போறாங்க. அதே போல மலேசியாவில இருந்து ஜமாஅத் ஷபாபுல் இஸ்லாம் அதனுடைய உறுப்பினர்கள் போறாங்க. அரபு நாடுகளுடைய பல நாடுகளில் இருந்து அல் இஹ்வான் முஸ்லிமூன் என்ற இயக்கத்தினுடைய முக்கியஸ்தர்கள் போறாங்க. அரபு நாடுகள் மட்டும் இல்ல, யூரோப்பிலையும் வட அமெரிக்காவில் இருந்த இஹ்வான் முஸ்லிமினுடைய முக்கியஸ்தர்கள் தலைவர்கள் எல்லாம் ஒரே நாள்ல தெஹ்ரான்ல போய் கூட்டுறாங்க. ஹுமைனி சந்திக்கிறாங்க. யார் ஹுமைனி? அவர்தான் அந்த ஈரானிய அரசு உடைய தலைவர். ஈரான புரட்சி, அதை இஸ்லாமிய புரட்சின்னு சொன்னாங்க இல்லையா? அதற்கு பிறகு அமைந்த அந்த ஈரானிய அரசுக்கு இஸ்லாமிய குடியரசு பேர் வச்சாங்க இல்லையா? அது ஒரு ஷியா மத குடியரசு. ஷியா மத கொள்கையை பரப்புவதற்கு என்று உருவாக்கப்பட்ட குடியரசு. ஆனா அது இஸ்லாமிய புரட்சி என்றும் அது இஸ்லாமிய குடியரசு என்றும் நம்பி ஏற்றுக்கொண்டு அவர்களோடு ஈரானோடு ஒத்துழைப்பு கொடுப்பதற்காக ஜமாத்தே இஸ்லாமி, இஹ்வான் முஸ்லிமூன் அதை ஒத்த கொள்கை உடையவர்கள் பல்வேறு நாடுகளில் இருந்து கிளம்பி ஈரானுடைய தலைநகரான தெஹ்ரானுக்கு போறாங்க. இது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட இதே காலகட்டத்தில் ஹிஸ்புத் தஹ்ரீர் என்ற ஒரு அமைப்பினுடைய முக்கியஸ்தர்கள் அதனுடைய பிரதிநிதிகளும் ஹுமைனிய தெஹ்ரான்ல போய் சந்திக்கிறாங்க. அதுல ஹிஸ்புத் தஹ்ரீர் எடுத்த முடிவு அப்படிங்கிறது நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். என்ன முடிவு எடுத்தாங்க? ஹுமைனி ஹிஸ்புத் தஹ்ரீரை சந்திக்கிறதுங்க முதல் முறை அல்ல. இந்த 1978, 79 நடந்த அந்த புரட்சிகளுக்கு முன்னால் ஹுமைனி நாடு கடத்தப்பட்டிருந்தார். ஈரானுடைய ஆட்சியாளர் முகமது ரிசா ஷா பஹலவி அவர் இந்த கொமேனியை நாடு கடத்தியிருந்தார். கொமேனி பிரான்சுடைய தலைநகரான பாரிஸ்ல சில வருடங்கள் இருந்தார். அந்த நேரத்துல ஹிஸ்புத் தஹ்ரீர் என்ற அந்த அமைப்பு ஹிலாஃபத்தை நிறுவ வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த அரசியல் இஸ்லாம் பேசக்கூடிய அமைப்பினுடைய முக்கியஸ்தர்கள் பிரான்சுடைய தலைநகரான பாரிஸில் கொமைனியை சந்தித்து இஸ்லாமிய ஆட்சியை பத்தி அவங்க பேசியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு 1979 ஈரானுடைய ஆட்சி கொமேனி கையில் போன பிறகு ஹிஸ்புத் தஹ்ரீருடைய பிரதிநிதிகள் ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரானில் வைத்து கொமேனியை சந்திக்கிறாங்க. சந்திச்சு என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மத்தினுடைய தலைமை பொறுப்பான ஹிலாஃபத்தை கொமைனி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார்கள். யாரு? ஹிஸ்புத் தஹ்ரீருடைய தலைமையினுடைய பிரதிநிதிகளாக ஈரானுக்கு வந்தவர்கள். அதாவது ஹிஸ்புத் தஹ்ரீர் ஹிலாஃபாவை நிலைநாட்ட வேண்டும், அரசியல் இஸ்லாம் என்று பேசிக் கொண்டிருந்த அந்த ஹிஸ்புத் தஹ்ரீர் இயக்கத்தவர்கள் என்ன செய்யறாங்க? கொமைனி ஹிலாஃபத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னாங்க. இது ஏதோ நானாக சொல்லல, அவங்களுடைய பத்திரிகைகள்லயே வந்திருக்கு. அல் ஹிலாஃபா என்ற பத்திரிகை ஹிஸ்புத் தஹ்ரீர் நடத்தி கொண்டிருந்தது. ஹிஜ்ரி 1410 அந்த தேதியிட்ட அந்த வெளியீட்டில் அவங்க ஹொமேனியை சந்தித்ததையும் ஹொமேனி கிட்ட ஹிலாஃபத்தை அகில உலக முஸ்லிம்களுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ள சொல்லி வேண்டுகோள் விடுத்ததையும் பற்றி அவங்க பதிவு செஞ்சிருக்கிறார். அவங்களுடைய பல்வேறு தலைவர்களும் இதை பல்வேறு பேட்டிகளிலும் தங்களுடைய எழுத்துகளிலும் இதை பதிவு செஞ்சிருக்கிறார். அப்ப ஈரான்ல நடந்தது ஒரு இஸ்லாமிய புரட்சி, ஈரான்ல இருப்பது ஒரு இஸ்லாமிய குடியரசு. அந்த ஈரானுடைய புரட்சிக்கு தலைமை தாங்கிய, அந்த ஈரானுடைய ஆட்சிக்கு தலைமை தாங்கிய ஹுமைனி அப்படிங்கிறவரு ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மத்துக்கு அரசியல் தலைவராக, ஆன்மீக தலைவராக வரக்கூடிய ஹலீஃபாவாக ஆகுவதற்கு தகுதி படைத்தவர் என்றெல்லாம் இந்த இயக்கவாதிகள் நம்பி இருக்கிறார்கள். எந்த இயக்கவாதிகள்? ஹிஸ்புத் தஹ்ரீர் நம்பி இருக்கிறார். ஹலீஃபா ஆகிறதுக்கு தகுதியானவர் என்ற அளவுக்கு நம்பி இருக்கிறார். அந்த அளவுக்கு நம்மளினாலும் ஜமாத்தே இஸ்லாமி, இஹ்வான் முஸ்லிமூன் இயக்கத்தவர்கள் என்ன செய்யறாங்க? அது ஒரு இஸ்லாமிய புரட்சி என்றும் அந்த ஆட்சி ஒரு இஸ்லாமிய ஆட்சி என்றும் நம்பி இருக்கிறார். இப்ப நமக்கு முன்னாடி உள்ள கேள்விகள் இவைத்தான். உண்மையிலேயே ஈரான்ல நடந்தது ஒரு இஸ்லாமிய புரட்சி தானா? உண்மையிலேயே அன்றிலிருந்து 1979 ஆரம்பத்திலிருந்து இன்று வரை ஈரானில் நடந்து கொண்டிருப்பது ஒரு இஸ்லாமிய அரசு தானா? கொமைனி, அவரை தொடர்ந்து இந்த போருடைய ஆரம்பத்தில் கொல்லப்பட்ட ஹமெனயி, இவங்க எல்லாம் உண்மையில
முஸ்லிம் உம்மத்திற்கு தலைமை தாங்க தகுதியானவர்களா? இப்ப சில பேர் கேட்கலாம், ஹொமேனிக்கு தான் ஹிலாஃபத்தை கொண்டு போய் ஹிஸ்புத் தஹ்ரீர் கொடுக்கறதுக்கு முன் வந்தாங்க, ஹமேனியை இதுல ஏன் கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்கலாம். இந்த இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போருடைய ஆரம்பத்திலேயே ஈரானுடைய ஆன்மீக தலைவர் ஆன அரசியல் தலைவருமான அந்த அயத்துல்லா அலி அல் ஹமெனை அப்படிங்கிறவங்க கொல்லப்பட்டாங்க. அப்படி கொல்லப்பட்ட உடனே முஸ்லிம் சமூகத்துல சிலர், குறிப்பாக இந்த இஹ்வான் முஸ்லிம் ஜமாத் இஸ்லாமி கொள்கை கொண்டவர்கள் சிலர் இந்த சமூக ஊடகங்கள்ல எழுதுறாங்க. எப்படி எழுதுறாங்க? ஹமெனை அப்படிங்கிறவரை இமாமுனா, எங்களுடைய இமாம், எங்களுடைய தலைவர் என்று எழுதுறாங்க. அவருக்கு ஷஹீத் என்ற பட்டத்தை கொடுக்கிறார். இறை வழியில் போரிட்டு மரணித்தவர் என்ற பட்டத்தை. ஈரான் தான் இஸ்லாமோடு இருக்கிறது என்று ஒரு கருத்து உருவாக்கம் மக்களுக்கு மத்தியில பரப்பப்படுகிறது. இந்த பின்னணியில தான் இந்த தலைப்புல நாம தொடர்ச்சியாக பேச வேண்டிய, மக்களுக்கு முன் உண்மைகளை, தரவுகளை எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. அதனாலதான் இந்த தலைப்பு. என்ன தலைப்பு? ஈரானும் ஈமானும், சர்வதேச அரசியலும் சரியான நிலைப்பாடு. இப்ப ஈரானை ஆதரிக்கிறது அப்படிங்கிறது ஈமானுடைய ஒரு அம்சம். ஈமான் உள்ளவனாக இருந்தா ஈரானை நீ ஆதரிப்ப என்று ஒரு பேச்சு பரவலாக்கப்படுது. அதே போல அதற்கு எதிர் ஒரு நிலைப்பாடும் எடுக்கப்படுது. பல சலஃபி கொள்கை உள்ள சகோதரர்கள் என்ன பேசுறாங்க? ஈரானை எதிர்ப்பது ஈமானுடைய ஒரு முக்கியமான அடையாளம். அது இஸ்ரேலோடு அமெரிக்காவோடு போராக இருந்தாலும் சரிதான், அந்த இடத்துல கூட ஈரானை ஆதரிக்க கூடாது என்று சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. இப்ப இந்த இரண்டு குழுக்களுக்கு மத்தியில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. சமூக ஊடகங்கள்ல, குறிப்பா முகநூல் போன்ற இடங்கள்ல ரெண்டு பேரும் மாறி மாறி எழுதிக்கிறாங்க, தாக்கிக்கிறாங்க. இந்த சூழல்ல நமக்கு சில பின்னணிகள் தெரியும். தெரிந்தால் இந்த விஷயத்துல சரியான நிலைப்பாடு எது என்பதை நம்மால் எடுக்க முடியும். இந்த விஷயத்துல சரியான நிலைப்பாடு எடுக்கணுமா? நான் எந்த நிலைப்பாடையுமே எடுக்காம இருந்துட்டு போறேனே, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கலாம். எந்த நிலைப்பாடையும் எடுக்கல அப்படின்னா சில நேரங்கள்ல பிரச்சனை இல்லதான். ஆனால் இன்றைக்கு எந்த நிலைப்பாடும் எடுக்காமல்லாம் மக்கள் இல்லை. நம்மை சுற்றியுள்ள பெரும்பாலான மக்கள் இந்த விஷயத்துல ஏதோ ஒரு நிலைப்பாடை எடுக்கின்றார்கள். அந்த நிலைப்பாடு சரியானதா? அது நம்முடைய ஈமானை வளரச் செய்யக்கூடியதா? அல்லது அந்த நிலைப்பாடு தவறானதா? நம்முடைய ஈமானை பலகீனமாக்கக்கூடியதா என்ற கேள்விக்கு முன்னால நம்ம இப்ப நிக்கிறோம். இப்ப இதுல ஈரானுக்கு எந்த சூழலையும் ஆதரவு தெரிவிக்க கூடாது, எல்லா சூழல்களிலும் ஈரானை எதிர்க்க வேண்டும் என்று பேசக்கூடிய சலஃபி சகோதரர்கள் என்ன செய்யறாங்க? பழைய வரலாற்றிலிருந்து இமாம்களுடைய ஃபத்வாக்களை எடுத்துக்கிட்டு வர்றாங்க, மார்க்க தீர்ப்புகளை எடுத்துட்டு வர்றாங்க. ராஃபிதா ஷியா அவங்க மிக மோசமான வழிகேடர்கள். இன்னும் சில இமாம்கள் சொல்றாங்க அவங்க காஃபிர்கள் என்று சொல்றாங்க. அந்த ராஃபிதா ஷியா தான் இன்றைக்கு ஈரான்ல உள்ள ஷியா. அப்ப அந்த ஈரான்ல உள்ள ஷியாவை எந்த கோணத்திலும் நம்ம ஆதரிக்க கூடாது, இஸ்ரேல் ஒண்ணுதான், ஈரான் ஒண்ணுதான் என்று சொல்றாங்க. அப்ப அதற்கு இஹ்வான் முஸ்லிமும் ஜமாத் இஸ்லாமி சிந்தனையினால் கவரப்பட்ட மக்களும் சரி, இன்றைக்கு கடந்த ஒரு மாதமாக அவர்களுடைய பிரச்சாரங்களால் கவரப்பட்ட பொதுமக்களும் சரி என்ன கேட்கிறாங்கன்னா, அதெல்லாம் பழைய காலத்துல நடந்தது. நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி அறிஞர்கள் அந்த ஃபத்வா கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கு கடந்த 50 வருடங்களாக ஈரான்ல இருக்கக்கூடிய அந்த அரசை வழிநடத்தி செல்லக்கூடியவராக இருந்த ஹொமேனி, இப்ப சமீபத்தில் மரணித்த ஹமெனெயி, அவருடைய மகன் முஜ்தபா ஹமெனி இப்போ ஈரானுடைய புதிய தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடியவர், இவங்கெல்லாம் அந்த கொள்கையில இல்ல. இவங்க ஷியாவும் இல்ல, சுன்னியும் இல்ல, முஸ்லிம் என்று அந்த வாதத்தை தான் முன்வைக்கிறாங்க. அவங்க ஒற்றுமைக்கு தயாரா இருக்கிறாங்க. சலஃபிகளாகிய நீங்கள் தான் இந்த ஒற்றுமைக்கு எதிராக இருக்கிறீங்க என்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. சரியான வாதம் தானே அப்படின்னு தான் தோணுது இல்லையா? அப்ப இந்த வாதம் சரியானதா இல்லையா? கடந்த 50 வருடங்களில் இந்த ஈரானிய இஸ்லாமிய குடியரசு என்று சொல்லப்படக்கூடிய அந்த அரசுக்கு தலைமை தாங்கிய ஆயத்துல்லா ரூஹுல்லா மூசவி அல் ஹமீனி என்பவர், அதற்கு பிறகு தலைமை தாங்கிய ஆயத்துல்லா அலி அல் ஹமீனி என்பவர், அதற்கு பிறகு இப்போது புதிய தலைவராக வந்திருக்கக்கூடிய ஆயத்துல்லா முஜ்தபா அல் ஹமீனி என்பவர், இவங்கெல்லாம் உண்மையிலேயே சுன்னத்துல் ஜமாத்துக்கும் ஷியாவுக்குமான பிரச்சனைகள்லாம் விட்டுடுவோம் என்று சொன்னாங்களாம், இல்ல அந்த பிரச்சனைகளை கூர்த்திட்டாங்க? இவங்க ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மத்துக்கான ஒற்றுமையை பத்தி பேசுறாங்களா, இல்ல ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மத்தையும் ஷியாவாக்குறதுக்கு முயற்சி செய்யறாங்களா?
ஷியாவை சரி அப்படி ஷியாவை ஆக்கிற முயற்சி செய்யறாங்க கூட வச்சுக்கோமே, ஷியா ஆறுதல் என்ன பிரச்சனை அப்படின்னு எல்லாம் கேள்விகள் முன்வைக்கப்படுது. அப்ப இந்த கேள்விகளுக்கு தெளிவு வரணும். ஷியாவா இருக்கிறதுல பிரச்சனை இருக்குதா? இந்த கடந்த கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசு, ஈரானை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற இந்த அரசு உண்மையிலே முஸ்லிம் நலன் நாடக்கூடிய அரசு. அதுல சுன்னத்துல் ஜமாத்தோடு ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய, அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய அரசு. அல்லது இந்த சலஃபிகள் குற்றச்சாட்டு சொல்வது போல இது முஸ்லிம் உம்மத்தை பிளவுபடுத்துவதற்கான மிக மோசமான வழிகேடான ராஃபிதி ஷியா கொள்கையை பரப்புவதற்கான அரசு. இவங்க பேசுற ஒற்றுமை எல்லாம் வெறும் வெளி வேஷம் தான், அவங்களுடைய பேச்சும் செயலும் ஒத்துப்போவதில்லை என்பது உண்மையா என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அந்த காலத்து நூல்களை பார்த்தாலும் போதாது. அது அந்த காலத்துல நடந்தது. அது வந்து 1200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது பத்தி பேசும், அல்லது 500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது பத்தி பேசும். இந்த 50 வருடங்கள்ல இருக்கக்கூடிய இந்த ஈரானிய இஸ்லாமிய குடியரசுங்கிறது இங்க இருந்த ஹமெனை போன்றவர்கள் அவங்க வந்து வேற நிலைப்பாடை எடுக்கிறாங்க என்று சொல்லப்படுது இல்லையா? இதெல்லாம் உண்மைதானா? உண்மையில நாம ஈரானை வந்து ஆதரிக்கணுமா? ஆதரிக்கணும்னா எந்த கோணத்துல ஆதரிக்கணும், அல்லது எதிர்க்கணுமா? எதிர்க்கணும்னா எவ்வளவு தூரத்துல எதிர்க்கணும் என்பதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கடந்த 50 வருடத்துடைய வரலாறு நமக்கு முக்கியமானது. அப்ப அந்த 50 வருடத்துடைய வரலாறு இது ஈரானுடைய வரலாறு மட்டுமல்ல, ஈரானை சுற்றி உள்ள பல நாடுகளுடைய வரலாறையும் நம்ம சேர்த்துதான் பார்க்கணும். ஈரான் என்ற நாட்டுக்குள்ள என்ன நடந்தது என்பது மட்டும் போதுமானது அல்ல. ஈரான் தனக்கு பக்கத்தில் உள்ள மற்ற நாடுகள், குறிப்பாக ஈராக், அரபு மொழி பேசக்கூடிய நாடுகள், ஈராக்ல எப்படி நடந்துகிட்டது, அது சிரியாவில் எப்படி நடந்துச்சு, யமன்ல எப்படி நடந்து கொண்டது, இன்னும் குவைத் போன்ற சவுதி அரேபியா போன்ற நாடுகளோடு எப்படி நடந்து கொண்டது, இதெல்லாம் நமக்கு அவசியம் தெரியும். பஹ்ரைனோடு எப்படி நடந்து கொண்டது, கத்தாரோடு எப்படி நடந்து கொண்டது, இதெல்லாம் நமக்கு தெரியும். அதே போல இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானோடு எப்படி நடந்து கொண்டது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் உண்மையில அந்த அரசு அஹ்லு சுன்னத்துல் ஜமாத் உடைய குழுக்களோடு, அந்த குழுக்கள் ஆட்சி செய்யக்கூடிய நாடுகளோடு நல்லிணக்கத்தோடு இருந்திருக்குதா, இல்ல நயவஞ்சகத்தோடு இருந்ததா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நயவஞ்சம் அதையும் தாண்டி நேரடியான எதிர்ப்பு இருந்ததா அப்படிங்கிறதெல்லாம் அதை கொண்டுதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்ப நம்ம கடந்த 50 ஆண்டுகள்ல என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்க போறோம். குறிப்பாக முஸ்லிம் உலகில், அதுவும் அந்த அரபு நாடு பாரசீக பகுதியில என்ன நடந்தது என்பதை ஒவ்வொரு நாட்டினுடைய வரலாற்று பின்னணியோட நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்க போறோம். ஒரு வகையில பார்த்தால் இது புவிசார் அரசியல், ஜியோ பாலிடிக்ஸ், இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ், சர்வதேச அரசியல் பற்றி ஒரு பாடம் தான் இது. ஆனா பாடம்னாலே போர் அடிக்கும் இல்லையா? அப்படி போர் அடிக்காம நம்ம வரலாற்றை, அதுல அந்த வரலாற்றுல நமக்கு தேவையான விஷயங்கள் தேவையான கோணத்துல எடுத்து வைப்போம். தேவையான விஷயம் தேவையான கோணத்துலன்னா நமக்கு தேவையான வசதியான விஷயங்கள் அப்படின்னு இல்லை. வரலாற்றை நடுநிலைமையாக பார்த்து உண்மைகளை முன்வைத்து அதன் அடிப்படையில் முடிவுகளை எடுப்போம். அப்ப இதுல முடிவெடுக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, கடந்த 50 வருடங்களாக ஈரானுடைய அந்த அரசும் அந்த அரசனுடைய மார்க்கம் மற்றும் அரசியல் வழிகாட்டிகளும் மற்ற முஸ்லிம் நாடுகளோடு, அந்த நாடுகளோட முஸ்லிம் சமூகங்களோடு எப்படி நடந்துகிட்டாங்க, குறிப்பாக சுன்னத்துல் ஜமாத்தோடு எப்படி நடந்து கொண்டார்கள், ஷியாக்கள்லயே வெவ்வேறு குழுக்கள் அவங்களுடைய இந்த ஈரானுடைய தலைவர்கள் அந்த அரசு எப்படி நடந்து கொண்டது, அதையும் நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அப்படி பார்க்கும் பொழுது இன்றைய சர்வதேச அரசியலுடைய ஒரு பெரிய பார்வை நமக்கு கிடைத்துவிடும் இன்ஷா அல்லாஹ். இது ஒரு சர்வதேச அரசியல் வகுப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதுக்கு இந்த முடிவுகளுக்கு பின்னால மார்க்க அடிப்படைகளும் இருக்கின்றன. சுன்னத்துல் ஜமாத்னு சொல்றவங்க, அதிலே சலஃபின்னு சொல்லக்கூடியவர்கள் மார்க்க அடிப்படையில் நிலைப்பாடு எடுக்கிறாங்க. ஷியா என்று சொல்லக்கூடியவர்கள், அதிலே வந்து இந்த ஈரானுடைய இஸ்னா அஷரி ஷியா கொள்கை உடையவர்கள், அவங்களும் மார்க்க அடிப்படையில் நிலைப்பாடுகளை எடுக்கிறாங்க. அப்ப இந்த பின்னணியில் உள்ள மார்க்க அடிப்படைகள் எவை, அதையும் நம்ம பார்க்க போறோம். அந்த மார்க்க அடிப்படைகள்ல சில விஷயங்கள், உதாரணத்துக்கு சல்மான் அல் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு என்ற அந்த நபித்தோடர் தலையில கையை வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மக்களான பார்சிகளை பற்றி உயர்வாக சொன்னாங்க இல்லையா? அது இன்றைக்கு ஈரான்ல இருக்கக்கூடிய அந்த பார்சி ஷியாக்களுக்கு பொருந்துமா? அதே போல குராசானில இருந்து கருப்பு கொடி ஏந்தியவர்களாக வருவாங்க என்றால் மஹதியோட சேர்வாங்கன்னு வருது. அந்த ஹதீஸினுடைய விளக்கம் என்ன? மஹதி அப்படிங்கிற விஷயத்தினுடைய விளக்கம் என்ன என்பதெல்லாம் பார்ப்போம். ஏனென்றால் மஹதி வருவார், முஸ்லிம் உலகத்துடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் அவர் தீர்வு தருவார் என்று இன்றைக்கு உலகத்துல பல முஸ்லிம்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். ஷியாவும் மஹதியை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இதை பார்த்துட்டு நம்ம இயக்கவாதிகள், அரசியல் இஸ்லாம் பேசக்கூடிய
ஜமாத்தே இஸ்லாமி, இஹ்வான் முஸ்லிமூன், ஹிஸ்புத் தஹ்ரீர் அதை ஒத்த கொள்கை உடைய இயக்கவாதி என்ன சொல்றாங்க, பாருங்க அவங்களும் மஹதியை எதிர்பார்க்கறாங்க, நாமளும் மஹதி எதிர்பார்க்கிறோம், மஹதி வந்தா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சுன்னத் வல் ஜமாத் எதிர்பார்க்கக்கூடிய மஹதியும் ஷியா ஜமாத்தினர் எதிர்பார்க்கக்கூடிய ஷியா ஃபிர்கா, ஜமாத்னு சொல்ல முடியாது, ஷியா ஃபிர்காவினர் எதிர்பார்க்கக்கூடிய அந்த மஹதியும் ஒன்றல்ல. இதுவே நம்மள பல பேருக்கு தெரியாது இல்லையா? ஷியாக்கள் சொல்லக்கூடிய மஹதி உடைய அந்த வரைவிலக்கணமும் வர்ணனையும் வேற. ஹதீசுகள்ல, ஆதாரபூர்வமான ஹதீசுகள்ல நாம பார்க்கக்கூடிய மஹதியினுடைய வர்ணனையும் வரைவிலக்கணம் வேற. அப்படியா? அப்ப மஹதின்ற விஷயத்துல கூட நம்ம உருப்படலையா அப்படின்னு தான் கேட்கலாம். இல்ல, ரெண்டும் வேற வேற. அப்ப ஷியாக்கள் மஹதியை பத்தி என்ன சொல்றாங்க, ஷியாவுடைய மஹதி வந்தா என்ன செய்வாங்க என்பதெல்லாம் நம்ம படிக்கும்போது சில நேரம் ஆச்சரியமும் அதை விட மோசமாக அதிர்ச்சியும் கூட ஏற்படும். ஆனா இந்த விஷயத்த நம்ம வெறும் மார்க்கத்தினுடைய கோணத்தில் மட்டும் அணுக போறது இல்லை. இன்றைய சர்வதேச அரசியல் பின்னணி, கடந்த 50 ஆண்டு கால ஈரானிய அரசனுடைய செயல்பாடுகள், அந்த செயல்பாடுகள் எதை அடிப்படையாக கொண்டு அமைந்தன, அப்பதான் நம்ம வரலாற்றுல பின்னாடி போவோம். நம்ம இப்ப பார்க்க போறது நம்ம சமகாலத்து வரலாறு, சர்வதேச அரசியல். அந்த பின்னணி அப்படியே பின்னாடி போய் 500 வருஷத்துக்கு முன்னாடி சஃபவி அரசு என்று ஈரான்ல ஒண்ணு வந்தது, அந்த சுத்து வட்டாரங்கள்ல வந்தது. அந்த அரசுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது, அந்த சஃபவி அரசுடைய நிலைப்பாடு தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஈரானிய ஷியா அரசுடைய நிலைப்பாடா என்ற அந்த கேள்வி இருக்கு, அப்படி ஒரு குற்றச்சாட்டே இருக்கு. அதையும் நம்ம பார்ப்போம். அப்போ சஃபவி அரசுடைய வரலாறை நம்ம ஓரளவு சுருக்கமா பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதற்கும் பின்னால போய் நாம பார்ப்போம். சஃபி அரசு உருவான பிறகு நடந்த பிரச்சனையை பார்ப்போம். உஸ்மானியா கிலாபத்திற்கும் சஃபவி ஷியா அரசுக்கும் நடந்த பிரச்சனைகளை பார்ப்போம். அதற்கும் பின்னால போய் வரலாற்றுல அப்பாசிய கிலாபத் விழுந்ததற்கு மங்கோலியருடைய படையெடுப்பு காரணம் என்று நம்ம படிச்சிருப்போம். ஆனா அந்த மங்கோலியர் படையெடுத்து வரும்பொழுது அவங்களுக்கு உறுதுணையாக நின்றது ஷியாக்கள், அதுவும் ஷியா மத குருக்கள் என்ற வரலாறு எல்லாம் நம்ம பார்ப்போம். இத்தனையும் பார்த்து அதற்கும் பின்னால போய் மார்க்க ரீதியாக ஷியாக்கள் உள்ள கொள்கை என்ன, ஷியால பல்வேறு பிரிவுகள் இருக்கின்றன. குறிப்பாக ஜைதி ஷியா, இஸ்மாயிலி ஷியா, இத்னாஷரி ஷியா என்று 3 பெரும் பிரிவுகள் இருக்கு. அதுல இத்னாஷரி ஷியாவினுடைய ஒரு குறிப்பிட்ட பிரிவு, அதுதான் இன்றைக்கு நவீன ஈரான்ல ஆட்சி செலுத்திக் கொண்டிருக்கிறது. அந்த பிரிவு உடைய கொள்கைகள் என்ன, அந்த கொள்கைகள் இஸ்லாமுக்கு இணக்கமானவையா, நெருக்கமானவையா, இஸ்லாம் அடிப்படையிலானவையா, அல்லது இஸ்லாமுக்கு எதிரானவையா, அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துக்கு விரோதமானவையா என்பதெல்லாம் பார்க்கிறோம். இந்த பின்னணியில அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்னா உண்மையில யார்? இன்னைக்கு சுன்னத் ஜமாத்ன்ற பேர் பரவலா பலரும் வச்சுக்கிறாங்க. ஆனா உண்மையில அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்ங்கிறது யார்? அந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்ன்ற பேர்ல வரக்கூடிய சுன்னத் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத். அல் ஜமாத்ங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களான சஹாபாவுடைய ஜமாத். அப்ப உண்மையான அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர்களும் விட்டு சென்ற அந்த ஜமாத் என்று பார்க்கும் பொழுது, அந்த ஜமாத்துடைய கொள்கை இன்னைக்கு யாருகிட்ட இருக்கு, நாம் அந்த கொள்கையில இருக்கிறோமா இல்லையா என்பதை எல்லாம் நம்ம பார்ப்போம். அப்ப இதுல என்னென்னலாம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, ஒன்று நம்ம சமகால கட்டத்து வரலாறையும் சர்வதேச அரசியலையும் பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அது அந்த கடந்த 50 ஆண்டு காலத்துல ஈரான்ல இஸ்லாமிய புரட்சி அதன் மூலமாக இஸ்லாமிய அரசு அங்கே ஒரு இஸ்லாமிய ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது என்று சொல்றாங்க இல்லையா? அந்த புரட்சி, அந்த அரசு, அது தொடர்ந்து 50 வருடங்களாக நடத்தி கொண்டிருந்த ஆட்சி, இது உண்மையில இஸ்லாம் அடிப்படையிலானதா? அந்த ஆட்சிக்கு தலைமை தாங்கின ஹமேனேயி போன்றவர்கள் உண்மையில இஸ்லாமிய வழிகாட்டிகளா, இமாம் என்று சொல்வதற்கு தகுதியானவர்களா என்பதை பார்ப்போம். அப்படியே பின்னாடி போய் அவங்களுடைய முடிவுகள் வரலாற்று தாக்கம் அடிப்படையில தான் இருந்திருக்கின்றன என்பதை நம்ம பார்க்கும்போது, சஃபவி பேரரசு உடைய உருவாக்கம், ஈரான்ல ஷியா கொள்கையுடைய பரவல் என்பதை வரலாற்று பின்னணியோட பார்ப்போம். அந்த சஃபவி அரசு, ஷியா அரசு வலுவான போது அது எப்படி சுன்னத் வல் ஜமாத்துடைய உஸ்மானிய கிலாஃபத்துக்கு விரோதமாக இருந்தது என்பதையும் பார்ப்போம். அப்படியே பின்னால போய் அப்பாசிய கிலாஃபத்துடைய வீழ்ச்சிக்கு ஷியாக்கள்ல சிலர் காரணமாக இருந்தாங்க. அது சிலர் தானா அல்லது பெரும்பான்மையா, அது சாதாரண மக்களா அல்லது ஷியாக்களுடைய தலைமையா என்பதையும் நம்ம பார்ப்போம். அதற்கு அப்படியே பின்னாடி போய் ஷியா கொள்கையுடைய உருவாக்கம், அந்த ஷியாவுடைய அடிப்படை கொள்கைகள், இது எல்லாமே நம்ம பார்ப்போம் இன்ஷா. அப்ப இதுல மார்க்க ரீதியா பார்ப்போம், கிலாஃபத்தினுடைய அந்த வரலாறு ரீதியாகவும் பார்ப்போம், நவீன அரசியல் ரீதியாகவும் இதை பார்ப்போம். இன்றைக்கு அந்த ஷியா கொள்கையோடு இணக்கமாக, நெருக்கமாக இருக்கணும் அப்படின்னு பேசக்கூடிய இஹ்வான் முஸ்லிம் ஜமாத் இஸ்லாமி சிந்தனையாளர்களுடைய போக்கு சரியானதா
அதுல எவ்வளவு தூரம் நம்ம இணங்கலாம், எவ்வளவு எதை எதிர்க்கணும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இந்த பின்னணியில இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பார்த்து முடிப்போம். அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஷியாக்களை பற்றி பேசும்பொழுது ஷியாக்களை பற்றி பேசும்பொழுது வஹாபிகள் என்று சொல்லப்படக்கூடிய சலஃபிகள் என்று சொல்லப்படக்கூடிய கூட்டத்தினரை பற்றி பேச வேண்டியிருக்கு. குறிப்பாக சவுதி அரேபியா அரசாங்கத்தை பற்றி பேச வேண்டியிருக்கு. உண்மையில அது தொடர் வகுப்புகளா நடத்தப்பட வேண்டிய ஒரு பெரும் தலைப்பு. ஆனா அதுல ஒரே ஒரு தலைப்பை மட்டும் எடுத்து பேசும். அந்த ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா, ஷியாக்களுக்கும் அந்த சவுதி அரேபியா அரசாங்கத்துக்குமான உறவு எப்படி இருந்தது, பிரச்சனைகள் எதனால் உருவானது என்பதையும் பார்ப்போம். இதுல சைட்ல சவுதி அரசாங்கம் ஹிலாஃபத்தை உஸ்மானிய ஹிலாஃபத்தை வீழ்த்துவதற்கு காரணமாக அமைந்ததா என்பதையுமே நம்ம ஓரளவுக்கு பார்த்துட்டு தான் போவோம் இன்ஷா அல்லாஹ். இவைதான் இந்த தொடர் வகுப்புல நம்ம பார்க்க போறது. ஆக இன்றைக்கு நாம பார்த்த இந்த வகுப்பு, இந்த முதல் வகுப்பு அப்படிங்கிறது ஒரு அறிமுகம். இதுல நம்ம முக்கியமா என்ன பார்த்தோம்? இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிற போர், இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது தொடுத்திருக்கக்கூடிய போர் அப்படிங்கிறது ஒரு அநீதமான போர். இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும். இந்த போரை தொடுத்தவர்கள் கண்டிக்கப்பட வேண்டும். இது முதலாவது. அதிலும் குறிப்பாக இந்த போருடைய ஆரம்பத்திலேயே பள்ளிக்கூடத்தின் மீது ஏவுகணை வீசப்பட்டு 160க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். இது இருப்பதிலேயே மிக மோசமானது. எந்த அதிகாரிகள் இதற்கு பொறுப்பானவர்களோ அவர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் இவர்கள் தான் அப்படின்னு அவங்க பேரும் போட்டோவும் சேர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அவர்கள் மீது சர்வதேச கோர்ட்ல விசாரணை நடத்தப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இதுவும் அவசியமானது. மனிதாபிமானம் உள்ள நீதி நியாயம் என்ற அந்த எண்ணமும் உணர்ச்சியும் உடைய யாரும் இந்த இரண்டு விஷயங்களும் கண்டிக்கத்தான் செய்யும். அதை அடுத்து நம்ம பார்க்கிறோம், ஏன் ஈரானுக்கு யாரும் உதவியாக இல்லை? குறிப்பாக ஈரானுக்கு அருகிலும் சுற்றிலும் உள்ள முஸ்லிம் நாடுகள், அவங்க அரபு நாடுகளாக இருந்தாலும் சரி, அல்லது ஆப்கானிஸ்தான் போன்ற அரபி அல்லாத வேறு மொழி பேசக்கூடிய நாடுகளாக இருந்தாலும் சரி, ஏன் ஈரானுக்கு யாரும் உதவியாக இருக்க முன் வரல அப்படின்னு பார்க்கும்போது, ஈரானுக்கும் அவங்களுக்கும் பல ஆண்டு காலமாக பகைமை இருக்குது அப்படிங்கிறது தெரியுது, விரோதம் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. எங்கிருந்து வந்தது இந்த பகைமை? இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த ஈரானுடைய கடந்த 50 ஆண்டு கால வரலாறு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இன்றைக்கு இன்றைக்கு ஈரான்ல இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள் அல்லது இருந்த தலைவர்கள், ஹொமைனி இருந்தாரு, அதற்கு பிறகு ஹமெனேயி இருந்தாரு, இன்றைக்கு அவருடைய மகன் இன்னொரு ஹமெனேயி வந்திருக்கிறாரு. இவங்க எல்லாம் இமாம் என்று சொல்லப்படுவதற்கு தகுதியானவங்களா? இவங்க எல்லாம் முஸ்லிம் உம்மத்தை ஒருங்கிணைப்பதற்கு முயற்சி செய்பவர்களா? இவங்க எல்லாம் சுன்னத் வல் ஜமாஅத்தோடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களா என்பதை அவர்களுடைய பேச்சுகள், அவருடைய செயல்பாடுகள் கொண்டு நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது ஈரானுடைய வரலாறு மட்டுமல்ல, நம்ம அதை சுற்றியுள்ள பல்வேறு நாடுகளுடைய சுருக்கமான வரலாறும், ஈரானோடு அவர்களுக்கு இருக்கக்கூடிய உறவு பற்றிய விஷயங்களையும் நம்ம பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது ஈராக்குடைய வரலாறு பார்ப்போம், சிரியாவுடைய வரலாறு பார்ப்போம், யெமனுடைய வரலாறு பார்ப்போம், சவுதி அரேபியாவுடைய வரலாறையும் பார்ப்போம். தேவைப்படக்கூடிய விஷயங்கள்ல குவைத்தினுடைய வரலாறு, கத்தருடைய வரலாறு இதெல்லாம் பார்ப்போம். நிச்சயமாக அதுவும் விரிவாக இன்ஷா அல்லாஹ் பலஸ்தீனுடைய வரலாறு பார்ப்போம். ஏன்னா பலஸ்தீனை வச்சுதான் ஈரான் தன்னை இன்னைக்கு பெரிய அளவுல முன்னிறுத்தி இருக்குது. பலஸ்தீனுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் ஈரான் மட்டும்தான். எந்த அரபு நாடும் பலஸ்தீனுக்காக குரல் கொடுக்கவில்லை, பலஸ்தீனுக்கு நிதி உதவி, ஆயுத உதவி செய்யவில்லை என்றெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை, அது எந்த அளவுக்கு உண்மை இல்லை என்பதையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அப்ப பலஸ்தீன வரலாறு, குறிப்பாக ஹமாஸினுடைய அந்த ஒரு வரலாறையுமே நம்ம பார்ப்போம் இந்த பின்னணியில இன்ஷா அல்லாஹ். அதே போல ஆப்கானிஸ்தானுடைய வரலாறு அதையுமே பார்த்து ஆகும். ஈரானுடைய கிழக்கு எல்லையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாடு ஆப்கானிஸ்தான் ஆக்கிரமிக்கப்பட்டதுல ஈரானுக்கு பங்கு இருக்குது என்றெல்லாம் குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா? அதை பற்றி நம்ம இன்ஷா அல்லாஹ் விரிவாக பார்ப்போம். இந்த பின்னணியில கடந்த 50 ஆண்டுகள்ல ஈரான்ல இருந்து கொண்டிருக்கக்கூடிய அரசு முஸ்லிம்களுடைய ஒற்றுமையை நாடக்கூடியதா, அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தோட இணக்கத்தை நாடக்கூடியதா, அல்லது அதுல பேச்சுல மட்டும்தான் முஸ்லிமுடைய ஒற்றுமை, அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தோட இணக்கம் என்று இருக்கு, ஆனா உண்மையில நடைமுறை அதற்கு நேர் எதிரானது, அவர்களுடைய சொல் வேறு அவருடைய செயல் வேறு என்று வருகிறதா என்பதை நம்ம பார்ப்போம். அதற்கு பின்னணியில அவங்களுடைய செயல்பாடுகள் சஃபவி ஷியா அரசினுடைய பின்னணியில வந்ததா, அந்த சஃபவி ஷியா அரசு எப்படி செயல்பட்டது என்பதை பார்ப்போம். அந்த சஃபவி ஷியா அரசுக்கும் உஸ்மானிய ஹிலாஃபத்துக்கும் நடந்த பிரச்சனைகள், அதற்கு முன்னால ஷியா தலைமைக்கும் அப்பாசிய ஹிலாஃபத்துக்கும் இருந்த அந்த பிரச்சனைகள், இது எல்லாமே பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இதுல கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி ஒரு கேள்வியை கேட்டு முடிப்போம் இன்ஷா அல்லாஹ்.
ஹிலாஃபத்தை, இஸ்லாமிய அரசை, அதுவும் இஸ்லாமிய அரசு அப்படிங்கிறது ஹிலாஃபத் என்ற வடிவத்தில் வர வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் இஹ்வானுல் முஸ்லிமூன், ஜமாத் இஸ்லாமி, ஹிஸ்புத் தஹ்ரீர் இந்த அமைப்புல இருக்கக்கூடியவங்க. அந்த அமைப்புல இல்லைனாலும் அதே கொள்கையை அணுகுமுறை கொண்டவங்க. ஹிலாஃபத்தை நாடக்கூடியவர்கள், ஹிலாஃபத் என்ற ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ளாத ஷியாவிடத்துல எப்படி போய் நீங்க இதுக்கு தகுதியானவங்க பேசுறாங்க? அப்படியா? ஷியா ஹிலாஃபத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அப்படின்னு கேட்டா, ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மட்டும் அதை எதிர்க்கக்கூடியவர்கள். அபூபக்கரோ, உமரோ, உஸ்மானோ அவங்க செய்த ஆட்சியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். ஹிலாஃபா என்ற ஆட்சி வடிவத்தையே ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஷியாக்கள், இந்து ஷியாக்கள். மாறாக இமாமத் என்ற ஆட்சி வடிவத்தை கொண்டவர். அப்படி இருக்கும்போது ஹிலாஃபத்தை ஒரு கொள்கையாக கூட ஏற்றுக்கொள்ளாத, ஹிலாஃபத்துக்கு எதிராக வரலாற்று ரீதியாக செயல்பட்டு கொண்டிருந்த அந்த ஷியாக்கள் இடத்திலே போய் நீங்க ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மத்துக்கும் ஹலீஃபாவாக ஆகணும் என்று சொல்வதற்கு எப்படி ஹிஸ்புத் தஹ்ரீரால் முடிந்தது? ஈரானில் நடக்கும் இஸ்லாமிய ஆட்சி, அதற்கு நம்ம உறுதுணையா இருக்கணும், அதுக்கு எல்லா விதமான ஒத்துழைப்பை கொடுக்கணும் என்று சொல்வதற்கு எப்படி மௌதூதியாலும் ஜமாத் இஸ்லாமியுடைய மற்ற தலைவர்களால் முடிந்தது? இன்றைக்கும் கூட ஈரானுக்கு ஆதரவு தெரிவித்து கொண்டு இருப்பதற்கு எப்படி ஜமாத் இஸ்லாமி இந்தியாவுடைய ஜமாத் இஸ்லாமியால முடியுது என்பதெல்லாம் ஒரு கேள்வியாக உண்மை. அப்ப இதெல்லாம் பிரச்சனையா அப்படின்னு கேட்டா, இந்த தொடர் வகுப்புகளை தொடர்ச்சியா பாருங்க. இது எந்த அளவுக்கு முக்கியமான பிரச்சனை என்பது தெரியும். இது சாதாரண முஸ்லிம்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமா அப்படின்னா, யாருமே இதை பத்தி பேசல அப்படின்னா இதை பத்தி யாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்றைக்கு ஊடகங்கள், அதுவும் குறிப்பாக சமூக ஊடகங்கள் மூலமாக இந்த பிரச்சனை முஸ்லிம் சமூகத்தில் பரவலாக்கப்பட்டு விட்டது. தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம் சமூகம், அது இந்தியாவுடைய தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி, இலங்கையில் இருந்தாலும் சரி, வேறு பகுதிகளில் இருந்தாலும் சரி, அந்த ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் மூலமாக ஈரானுக்கு ஆதரவான ஒரு கருத்தியல் உருவாக்கப்பட்டு ஈரானுக்கு ஆதரவு திரட்டப்படுகின்றது. அந்த ஆதரவு எவ்வளவு தூரம் சரியானது, எவ்வளவு தூரம் தவறானது என்பதை பற்றிய பேச வேண்டிய அவசியத்தில், கட்டாயத்தில் அதை பற்றிய கல்வி உடையவர்கள் இருக்கின்றார். அப்ப அதை பத்தி பேச முற்படும் போது நம்முடைய சலஃபி கொள்கை சகோதரர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த காலத்துல இமாம்கள் கொடுத்த தீர்ப்புகளை கொண்டு வர்றாங்க. ஆனால் கடந்த 50 வருடமாக என்ன நடந்தது என்பதை விரிவாக பேசுறது. சிலர் அதை பற்றி பேசுறாங்க, ரொம்ப சுத்தமா பேசுறாங்க. அது விரிவாக பேசப்பட வேண்டும். நடுநிலைமையோடு நீதியாக பேசப்பட வேண்டும். ஒரு பக்க சார்பா இருந்து பேசணும்னு அவசியமே இல்லை. நடுநிலைமையோடு சரியான தகவல்கள், தரவுகளோடு பேசி நீதியோடு அதை முன்வைத்தாலே எது சரி, எது தவறு, யார் சரி, யார் தவறு என்பது நமக்கு தெளிவாக வெளிப்பட்டுவிடும். அப்ப இந்த மாதிரி ஒரு சூழல்ல ஷியாக்களுக்கு சுன்னத்துல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய அல்லது தௌஹீத், அஹ்லே ஹதீஸ், சலஃபி என்று சொல்லக்கூடியவர்கள் ஆதரவு தெரிவிக்கலாமா? கூடாது. தெரிவிக்கிறது எந்த விஷயத்துல ஆதரவு தெரிவிக்கணும், எந்த விஷயத்தை தெரிவிக்க கூடாது. இதுல ஈரானை ஆதரிப்பது என்பது ஈமானுடைய அடையாளமா? ஈரானை எதிர்ப்பது என்பது இஸ்ரேல், அமெரிக்க கைக்கூலி என்பதற்கு ஆன அடையாளமா? ஈரானை எதிர்ப்பது என்பது நயவஞ்சகம், முனாஃபிக் தனத்துடைய அடையாளமா என்றெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது. ஏன்னா இந்த பேச்சுக்கெல்லாம் வந்துருச்சு. அது ஈமானுடைய அடையாளம், இது முனாஃபிக் தனத்துடைய அடையாளம் வரும்போது இது ஈமானை பற்றிய நம்முடைய அடிப்படை நம்பிக்கைகள், செயல்பாடுகளை பற்றிய பேச்சாக ஆகிவிட்டது. அப்போ இதை பற்றி நம்ம ஒவ்வொருத்தருமே தெரிந்து கொள்ளதான் செய்யும். ஈமானை பற்றி ஒவ்வொரு முஸ்லிம்களும் தெரியணும் இல்லையா? ஈமானுக்கு விரோதமான செயல்களை பற்றி, நம்பிக்கைகளை பற்றி, பேச்சுகளை பற்றி ஒவ்வொரு முஸ்லிம்களும் தெரியணும் இல்லையா? அப்போ இந்த விஷயத்தை பற்றி இன்றைக்குள்ள சூழல்ல நாம் அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த கட்டாயத்தில் இருக்கின்றோம். அதற்காகத்தான் இந்த தொடர் வகுப்புகள். அப்ப இந்த தொடர் வகுப்புகளுடைய விஷயத்துல 2 முக்கியமான அறிவிப்புகளை செய்து விட்டு இதை நிறைவு செய்கின்றேன் இன்ஷா அல்லாஹ். முதலாவது, இங்கிலீஷ்ல டிஸ்கிளைமர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த வகுப்புகளை முதல்ல தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு வாங்க. இப்ப இன்றைக்கு முதலாவது வகுப்பு. நீங்க இதுல இருந்து 3வது வகுப்புக்கு போனீங்கன்னா நடுவில் உள்ள முக்கியமான விஷயத்தை விட்டுடுவீங்க. அதனால ஒவ்வொரு வகுப்பையும் தொடர்ச்சியா பாருங்க. நடுவில் 2 நாள் பிஸியா இருந்துட்டேன், பார்க்க முடியல அப்படின்னா நீங்க நேரா 4வது வகுப்புக்கு போகாம முதல் 2 வகுப்புகளை பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இந்த வகுப்புகளை பார்க்கும் பொழுது உங்கள சிலருக்கு கேள்விகள் எழும்பலாம். பெரும்பாலான கேள்விகளை ஏற்கனவே பட்டியலிட்டு சமூக ஊடகங்கள்ல யார் என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பலரிடத்திலும் கேட்டு பட்டியலிட்டு இந்த வகுப்பை அதன் அடிப்படையில தான் ஒரு குறிப்பிட்ட போக்கில் அமைச்சிருக்கிறோம். ஆனாலும் இதுல சில நேரங்கள்ல ஏதாவது கேள்விகளை நாம பதில் சொல்லாம விட்டுருக்கலாம். அப்படி கேள்விகள் இருந்தால் இந்த வகுப்பு சம்பந்தப்பட்ட போஸ்டர் அது ஃபேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் பரப்பப்பட்டிருக்கு. அதுல இந்த வகுப்பை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அகபா இஸ்லாமிக் தாவா சென்டர், அகபா ஐடிசி, புத்தாநல்லூர் சகோதரர்களுடைய தொடர்பு
தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த எண் வாட்ஸ்அப்ல நீங்க இது சம்பந்தமான கேள்விகளை நீங்க டெக்ஸ்டாவோ இல்ல வாய்ஸ் நோட்டாவோ அனுப்பலாம். டைப் பண்ணியோ அல்லது குரலாகவோ அனுப்பலாம். அவங்க எனக்கு அந்த விஷயங்களை கொண்டு வந்துருவாங்க. அப்ப உங்களுடைய கேள்விகள் அதுல கவர் பண்ணப்படும் இன்ஷா அல்லாஹ். அதுல அவசரப்படாதீங்க. நான் குறிப்பிட்ட ஒரு வரிசையில இந்த வகுப்பை அமைச்சிருக்கிறேன். உங்களுடைய கேள்விகள் இந்த வகுப்புடைய பிற்பகுதியில பதில் சொல்லப்படலாம். அதனால அது வரைக்கும் சபரோடு இருங்க. நான் கேள்வி கேட்டேன், இன்னும் பதிலே வரல, அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியல, பதில் சொல்றதுக்கு பயப்படுறாங்க அப்படிலாம் நீங்க நினைச்சுக்க வேண்டாம். உங்களுடைய கேள்விகள் எங்களுக்கு முறையாக வந்து சேர்ந்தால் ஒவ்வொரு கேள்வியும் பதில் சொல்லப்படும் இன்ஷா அல்லாஹ். சரியான கேள்வியாக இருந்தால், சும்மா விதண்டாவாதத்துக்கு கேட்கிற கேள்விகளா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இல்லாம நிஜமாகவே தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்ற கேள்வியாக இருந்தால் அந்த கேள்விக்கு இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக பதில் சொல்லப்படும். நான் கேட்டு 4 நாள் ஆகுது இன்னும் பதில் வரல அப்படின்னு அவசரப்படாதீங்க. இந்த வகுப்பு வந்து 10 வகுப்புகளுக்கு மேல போகும். 2 வாரங்களுக்கு மேல போகும் இன்ஷா அல்லாஹ். அப்போ உங்களுடைய கேள்விக்கான பதில் 8வது வகுப்புல இருக்கலாம், 10வது வகுப்புல இருக்கலாம். அதனால இதனுடைய கடைசி வகுப்பு வரை தொடர்ந்து பார்த்து கொண்டே வாருங்கள். உங்களுக்கு வரக்கூடிய கேள்விகளுக்கான பதில் அங்கே இருக்கலாம். ஒருவேளை அதுல பதில் சொல்லப்படலைன்னா இந்த வகுப்புக்கான தொடர்பு வாட்ஸ்அப் எண் இருக்கு பாத்தீங்களா? அதற்கு உங்களுடைய கேள்விகள் அனுப்புங்க. பதில்கள் வரும் இன்ஷா அல்லாஹ். இது 1. 2வது மற்றும் கடைசி அறிவிப்பு என்ன அப்படின்னா, இந்த வகுப்புகள் இது ஜூம் வகுப்புகள். இந்த ஜூம் வகுப்பு எல்லாம் பதிவு செய்யப்பட்டு யூடியூப்ல பதிவேற்றம் செய்யப்படும் இன்ஷா அல்லாஹ். அப்ப இதுல யார் வேணா பார்த்துக்கணும். இதை பார்க்கறதுக்கு ஒன்றும் வந்து எந்த ஒரு ஃபீஸும் நம்ம வைக்கல. இது எல்லாரும் பார்ப்பதற்காக உள்ள வகுப்புகள் தான். ஆனா என்ன பண்ணுவாங்க, இந்த வீடியோவை எடுத்து இந்த வீடியோவிலேன்னு ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் சில பேர் கட் பண்ணுவாங்க. வெட்டி ஒட்டுற வேலையெல்லாம் பார்ப்பாங்க. கட் பண்ணிட்டு பாருங்க என்ன பேசியிருக்கிறார் அப்படின்வாங்க. ஆனா உண்மையில முழு வீடியோ பார்க்கும் பொழுது இவங்க சொல்ற போனும் வராது. இடையில மட்டும் கட் பண்ணா அதனுடைய முன்னாடி வந்த விஷயங்கள் பின்னாடி வந்த விஷயங்கள் இல்லாம நடுவுல உருவி எடுத்தா வேறு அர்த்தம் வரும். அப்ப அந்த மாதிரி செய்யாதீங்க. இந்த வீடியோல எதையுமே தயவு செய்து கட் பண்ணாதீங்க. இந்த வீடியோவில் எந்த பகுதியை கட் பண்ணலாம் என்ற முடிவு அது எங்களுடைய இந்த வகுப்புகளை நடத்தக்கூடிய என்னுடைய முடிவு அது. என்னோட இருக்கக்கூடிய இந்த சகோதரர்கள் யார் இந்த வீடியோ ரெடி பண்றாங்களோ அவங்களுடைய ஆலோசனைகளோடு நாம கொண்டு வருவோம். முதல்ல இந்த வீடியோவில் எல்லா வீடியோவிலும் முழுசா பாருங்க. ஆரம்பத்திலிருந்து கடைசி வீடியோ வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு சமகால வரலாறு, சர்வதேச அரசியல், பழைய ஹிலாஃபத்தினுடைய வரலாறு, மார்க்கத்தினுடைய கொள்கைகள், வழிகேட்டு பிரிவுகளுடைய வரலாறு என்று பல விஷயங்களை நீங்க கற்றுக்கொள்ளலாம். அப்போ தொடர்ச்சியா பாருங்க, முழுசா பாருங்க, அதே வரிசையில பாருங்க. முக்கியமாக அதே வரிசையில பாருங்க. முழுசா பார்த்துட்ட பிறகு உங்களுடைய சந்தேகங்கள், கேள்விகள், கருத்து தான் சொல்லுங்க. பொறுமையோட இருங்க. இது முதலாவது. 2வது, இந்த வீடியோல தயவு செய்து நீங்களா எதையும் கட் பண்ணாதீங்க. ஒருவேளை இந்த பகுதி கட் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா இந்த வகுப்பை ஏற்பாடு செய்யக்கூடிய அந்த சகோதரருடைய போன் மற்றும் வாட்ஸ்அப் எண் போஸ்டர்ல இருக்கு. அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு இந்த குறிப்பிட்ட வீடியோ, உதாரணத்துக்கு 2வது வீடியோ அப்படின்னு வச்சுக்கோங்க, அதுல வந்து 18வது நிமிஷத்துல இருந்து 24வது நிமிஷம் வரை உள்ள விஷயம் தனியாக கட் பண்ணி போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? தயவுசெய்து நீங்க அதை செய்யாதீங்க. இந்த வகுப்பை நடத்தக்கூடிய அந்த சகோதரருக்கு தொடர்பு கொண்டு இந்த 2வது வீடியோல 18வதுல இருந்து 24வது நிமிஷம் வரைக்கும் உள்ள அந்த போர்ஷனை தனியா கட் பண்ணா நல்லா இருக்கும், நீங்க கட் பண்ணி தரீங்களான்னு அவங்கள்ட்ட கேளுங்க. அவங்க கட் பண்ணி தருவாங்க. கட் பண்ணி தர்றதுக்கு 2-3 நாட்கள் ஆகலாம், அதை விட கூடுதல் ஆகலாம். அது வரைக்கும் சபரோட பொறுமையோட இருங்க. இந்த 2 தான் அறிவிப்புகள். அப்போ ஈரானும் ஈமானும் சர்வதேச அரசியலும் சரியான நிலைப்பாடும் என்ற தலைப்பினுடைய அறிமுக பகுதி முதல் வகுப்பு இது. இதுல நாம ஈரானை பற்றி மட்டும் தெரிஞ்சுக்க போறதில்ல, முஸ்லிம் உலகத்தினுடைய முக்கியமான வரலாற்றை, கடந்த 50 வருடங்களுடைய வரலாற்றை நம்ம தெரிந்து கொள்ள போறோம் இன்ஷா அல்லாஹ். இதன் பின்னணியில சர்வதேச அரசியலை பற்றி நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள போகின்றோம், புரிந்து கொள்ள போகின்றோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப இது முஸ்லிம் நாடுகளுடைய வரலாறு மட்டுமல்ல, சர்வதேச அரசியல் பற்றிய பாடம் படிப்பினையும் தான். இதுல ஈமானை பற்றிய விஷயங்களை வர்றதுனால நாம ஈமானை பற்றியும் கிலாபத்துடைய வரலாறு பற்றியும் வடிகட்ட பிரிவுடைய வரலாறு பற்றியும் படிக்க போறோம் இன்ஷா அல்லாஹ்.
இதன் அடிப்படையில சரியான நிலைப்பாடு என்பதை கடைசியா நம்ம பேச போறோம் இன்ஷா அல்லாஹ். ஈரானோடு கொள்கை ரீதியாக நாம் முரண்படுகின்றோம். நான் முரண்படுகின்றேன். ஆரம்பத்தில் நான் தெளிவா சொல்லிடுறேன். அதான் அதன் அடிப்படையில மட்டுமே நான் எந்த முடிவையும் சொல்ல போறதில்லை. எந்த முடிவும் எடுக்க போறதில்லை. நம்ம எல்லாரும் தொடர்ச்சியாக இந்த வகுப்புகள்ல பயணப்படுவோம். சமகால முஸ்லிம் வரலாறை பார்ப்போம். சர்வதேச அரசியலை பார்ப்போம். இதற்கு பின்னாடி உள்ள வரலாற்றை பார்ப்போம். சஃபவி, ஷியா போன்ற அந்த வரலாற்றை பார்ப்போம். அவங்களுக்கு உஸ்மானிய ஹிலாஃபத்துக்கு நடந்த பிரச்சனைகள், அதற்கு முன்னாடி இருந்த ஷியாக்களும் அப்பாசிய ஹிலாஃபத்துக்கு நடந்த பிரச்சனைகள் பார்க்கும்போது ஹிலாஃபத்தை பற்றியுமே சுருக்கமாக நாம இங்க பார்க்கத்தான் போறோம். இந்த பின்னணி எங்கிருந்து வந்தது, எந்த அடிப்படையில இந்த முடிவுகளை இவங்க எல்லாம் எடுக்கிறாங்க என்று வரும்போது ஷியா கொள்கை, ஷியாக்களுடைய பல பிரிவுகளுடைய வரலாறு என்பதையுமே நம்ம பார்க்க போறோம். இத்தனையும் பார்த்த பிறகு இந்த தகவல்களை நமக்கு முன்னால வச்சு, இந்த இன்ஃபர்மேஷனை நமக்கு முன்னால வச்சு, இதன் அடிப்படையில என்ன முடிவை எடுக்க வேண்டும் என்பதை நாம தெளிவாக பார்க்க போறோம். எதன் அடிப்படை இந்த முடிவை எடுக்க போறோம் அப்படிங்கிறதை பார்த்து இதுல சரியான நிலைப்பாடு எது என்பதை அன்றைக்கு அந்த கடைசி வகுப்புல நாம எடுப்போம் இன்ஷா அல்லாஹ். எது ஹக்கோ சத்தியமோ அதை ஹக்காகவே சத்தியமாகவே அறிந்து கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும். அதே போல எது பாத்தில் பொய்மையும் அதை பாத்திலாகவே பொய்மையாகவே அறிந்து கொள்ளக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும். எது ஹக், எது சத்தியமோ அதை ஏற்றுக்கொண்டு எந்த தயக்கமும் இல்லாமல் அதை ஏற்றுக்கொண்டு அதில் உறுதியாக நிலைத்து நிற்பதற்கும், அதை மக்களிடத்தில் எடுத்து சென்று அதை நோக்கி மக்களை அழைப்பதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்யும். அதே போல எது பாத்தில் பொய்மையோ அதை உறுதியாக மறுத்து நிராகரித்து அந்த பொய்மையை எதிர்ப்பதில் உறுதியாக நின்று அந்த பொய்மையை விட்டு விலகுமாறு மக்களிடத்தில் தாவா செய்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். நம்மோடு தொடர்பு இருக்கக்கூடிய உறவில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாக்கியத்தை தர வேண்டும், தெளிவை தர வேண்டும். அந்த தெளிவில், உறுதியில், ஈமானில் நாம் உறுதியாக இருந்து அந்த ஈமானில் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழலிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நல்ல மரணத்தை, நல்ல இறுதியை தர வேண்டும் என்று எனக்காக உங்களுக்காக துஆ செய்து இந்த அறிமுக உரையை, இந்த அறிமுக வகுப்பை நிறைவு செய்கின்றேன். தொடர்ந்து வரக்கூடிய எல்லா வகுப்புகளும் நம்மோடு இணைந்திருங்கள். நீங்க லைவ்ல வர முடியலன்னா கூட இதோட ரெக்கார்டிங் அடுத்தடுத்த நாட்கள்லயே யூடியூப்ல அப்லோட் செய்யப்படும். அவற்றை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. எல்லாவற்றையும் பார்த்த பிறகு தெளிவான முடிவை, ஈமான் அடிப்படையிலான சரியான நிலைப்பாட்டை நாம எடுப்போம் இன்ஷா அல்லாஹ். அந்த ஈமான் அடிப்படையிலான சரியான நிலைப்பாட்டை நாம் எடுக்க நம்ம எல்லாருக்குமாக துஆ செய்து இந்த வகுப்பை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت واستغفرك وأتوب إليك. اللهم صل وسلم على نبينا وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.